இன்று நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்மிகு துரைசாமி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி துரைசாமி ஐயா அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். கோவை சோமலூர் மனவளக்கலை மன்றத்தில் துணை தலைவராக மிகச் சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். கடந்த 36 ஆண்டுகளாக பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றினால் MA தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துள்ளார்கள். மேலும் போரூர் தமிழ் மன்றத்தில் அறங்காவலராகவும் உள்ளார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார்கள். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். மேலும் கோவை வாழ்க வளமுடன் என்ற பட்டிமன்ற குழுவை உருவாக்கி மாணவர்களையும் பட்டிமன்ற பேச்சாளராக பயிற்றுவித்து வருகின்றார்கள். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பட்டிமன்றங்களில் பங்கு கொண்ட பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் விருதினையும் பேராசிரியர் ரத்னா விருதினையும் தமிழ் சங்கத்தின் மூலமாக பெற்ற பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். மேலும் பேராசிரியர் கலைமணி விருதினையும் பெற்றுள்ளார்கள். கோவை SVT பசுமை அறக்கட்டளையில் இலக்கிய வேந்தர் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். வேதாத்திரிய சேவையாக சேலம் மார்கழி திருவிழாவில் மகரிஷி அவர்களின் சிந்தனைகளை வாழ்க்கை வழிபாடு என்ற தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் வழங்கிய பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாழ்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி துரைசாமி ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமிதி, வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவில், அதனுடைய அறங்காவலர் பெருமக்களும் உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களும் வாழ்க வளமுடன். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை, என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி இன்புருக சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் பொன்னார் பாதம் சரணம் சரணம் சரணம். ஆழியாறு இணையதளத்திலே இணைந்திருக்கக்கூடிய அதனுடைய இயக்குனர் பெருமக்களுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வேதாத்திரியத்தை உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையர்களின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருளாசியோடும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரும் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்கு வருகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைய அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்கிற தலைப்புல இதற்கு முன்னாடி பகுதியில் பேசும்போது என்னால முழுவதாக முடிக்க இயலவில்லை. அதனால பகுதி 2 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். நான் சாமிஜியோட தத்துவத்துல ஒரு டாபிக் எடுத்து பேசுவது ரொம்ப சுலபம், பேசிடலாம். ஆனா ஏன் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை எடுத்திருக்கேன்னா, என்னுடைய வாழ்க்கையில
சாமிஜி கொடுத்த ஒவ்வொரு தவத்திலும் என்ன நுட்பங்கள் இருக்கு, நம்ம வாழ்வியல் செயல்கள்ல அதை பயன்படுத்தி பார்க்கும்போது எங்கே வெற்றி பெறுகிறோம், எங்கே வெற்றி பெற முடியவில்லை என்பதை நான் பல முறை ஆய்வுக்கு உட்படுத்திட்டேன். அப்படி பார்த்தபோது சமிஞ்சு கொடுத்த தவங்கள்ல நம்ம வாழ்த்துக்கள்ல வெற்றி பெறுவதற்கு துரியத்தில் நின்று வாழ்த்துறதும், சில முடியாத காரியங்கள்ல வெற்றி பெறுவதற்கு துரியாதீத தவத்தில் நின்று வாழ்த்துறதும் நமக்கு சில அனுபவங்கள்ல வெற்றி கிடைச்சதுங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்ம எடுத்து போன வாரமும் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். இந்த பஞ்சபூத நவகிரகத்துல ஏன் சாமி எல்லாரும் செய்யலாம்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்துல நம்ம எல்லாரும் மனவளக்கலை பயிற்சி பெறவில்லை. அதான் நிதர்சனமான உண்மைங்க. ஒன்னா குடும்ப தலைவி எடுத்திருப்பாங்க. அந்த அம்மா எடுத்துட்டாங்கன்னா எப்படியாவது எங்க வீட்டுக்காரரை பயிற்சி கொண்டு வந்து அவரு கோபம் வராம பாத்துக்கணும், அவரு நோய் இல்லாம ஆரோக்கியமா பாத்துக்கணும்னு அவங்க முயற்சி செய்வாங்க. அல்லது குடும்ப தலைவர் எடுத்தாருன்னா எங்க வீட்டு அம்மா சிக்கனமா இருக்க மாட்டேங்கிறாங்க, செலவுகளை குறைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு புரிதல் இல்லை, அவங்கள மனவளக்கலை மன்றத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரணும், வந்த பிறகு புரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாமளே கணவன் மனைவியே இப்படி இருக்கிறோம். குழந்தைகள் எப்படி இருக்கும், சின்ன வயசுக்காரங்க, சின்ன வயசு குழந்தைகளுக்கு உடற்பயிற்சின்னா பிடிக்காது. அவங்களுக்கு ஜிம்மு பிடிக்கும், வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது பிடிக்கும். ஆனா மனவளக்கலையில உள்ள உடற்பயிற்சியினுடைய நுட்பங்கள் தெரியாது. சரி, அது அப்படி இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டாங்களான்னா எல்லாம் அவங்களுடைய வேலையை காரணமாக காண்பித்து இதுக்குள்ள இணைய முடியும். ஆனா குடும்ப அமைதி வரணும் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை, பிள்ளைகள், பேரன் பேத்திகள், தாத்தா பாட்டி அனைவரும் இந்த மனவளக்கலையை ஏற்றுக்கொண்டு அதை செய்து உடற்பயிற்சி செய்து உடல் இயக்கத்தை சீர் செய்து அதற்கு பிறகு மன இயக்கத்தை சீர் செய்வதற்கு தவத்துல ஆத்மாவை லயப்படுத்தணும். அப்படி லயப்படுத்திட்டா நமக்கு அனாவசியமான பேராசைகள் வராது. பேராசைகள் வராத போது பெரும் தோல்விகள் வராது. அப்ப வாழ்க்கை ஒரு இயல்பான நிலைப்பாட்டுல போகும்போது இரவும் பகலும் சரியா போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு லேப்ஸே வராதுங்க. ஒரு காலங்கள்ல பகல் அதிகமா போகும்போது இரவு குறையும் போது நமக்கு தூக்கம் பத்தாம போயிடும். இரவு நேரங்கள் அதிகமா போகிற போது பகல் நேரம் சீக்கிரமா நேரமாயிடுற மாதிரி தோணும். அதே மாதிரிதான் இது. அதை சரி செய்வதற்கு அருட்தந்தை கொடுத்த இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை எடுத்து பேசுறேங்க. இதை சிந்தனை பண்ணி பாருங்க. சென்ற வாரம் நம்ம பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்கள்னா என்ன, அந்த பஞ்சபூதங்கள் மனித உடல்ல என்னென்ன உறுப்புகளாக இருக்கிறது, அந்த பஞ்சபூத உறுப்புகளை எந்தெந்த கோள்கள் நடத்துகிறது, பஞ்சபூதத்தை எந்தெந்த கோள்கள் நடத்துகிறது, அந்த கோள்களை இறைநிலை எப்படி வழி நடத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல பஞ்சபூதத்துக்கும் கோள்களுக்கும் உள்ள தொடர்பை நம்ம சொன்னோம். அடுத்தது நவக்கோள்கள்ல நம்ம சூரியன்ல ஆரம்பிச்சு நம்ம சந்திரன் வரைக்கும், பூமியோட சேர்ந்த சந்திரன் வரைக்கும் நம்ம வந்தோம். இப்ப இந்த வாரம் சந்திரனுக்கு பிறகு அடுத்து 4வது சுற்றுவட்ட பாதையில நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 4வது சுற்றுவட்ட பாதையில 14 கோடி மைல்களுக்கு அப்பால், 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வரக்கூடிய கோள் தாங்க இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கோள். இந்த செவ்வாய் அது சுற்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா 18 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. இந்த செவ்வாயிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்வீச்சு, காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காந்த அலை கதிர்வீச்சு செந்நிறமான காந்த அலை கதிர்வீச்சு. சரி, அந்த கதிர்வீச்சு நம்ம உடல்ல நம்ம நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்டு, நம்ம ராசியோடு தொடர்பு கொண்டு, நம்ம உடல்ல எந்த அங்கத்துல அது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மஜ்ஜையோடு தொடர்புடையது. இந்த மஜ்ஜைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க குறிப்பா கவனிச்சு பார்க்கணும். மஜ்ஜை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல 6வது தாது பொருள் தான் மஜ்ஜை. மஜ்ஜை தான் அதற்கு அடுத்த விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய உயரிய உயிர் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அது. அந்த மஜ்ஜை ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஒரு கணவர் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில நிறைவு பெற வேண்டும்.
நிறைவு பெற முடியும். அந்த மஜ்ஜை இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஆணின் மீது பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல், பெண்ணின் மீது ஆணுக்கு விருப்பம் இல்லாமல் நிறைய பேர்களுக்கு வாழ்க்கையில பல மன நிறைவு குறைபாடுகள் ஏற்படுகிறது. அதை சரி செய்யணும்னா இந்த செவ்வாயை பற்றி நம்ம நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. செவ்வாய் ஒவ்வொரு கோளுக்கும் உயிர்காரக தத்துவமும் இருக்கு, பொருள் காரக தத்துவமும் இருக்கு. இந்த உயிர்காரக தத்துவத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் நம்ம கூட யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு பாருங்க. சகோதரர், சகோதரர் வழி உறவுகள், பெண் ஜாதகத்தில் கணவர். பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது கணவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது செவ்வாயை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். மருமகன், சித்தப்பா, இளைய மைத்துனர், இத்தனை உறவுகளுக்கும் நமக்கு எது காரணமா இருக்குன்னு பார்த்தா செவ்வாய் தான் காரணமா இருக்குங்க. அப்ப இந்த செவ்வாயை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தகுதி காரகத்துவத்தை அப்படியே எடுத்து பாருங்களேன். செவ்வாய் எதுக்கெல்லாம் தகுதி? ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவர்கள் எந்த நிலைப்பாட்டுக்கு போவார்கள்னு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அரசர்கள், தளபதிகள், சேவகர்கள், அதிகாரிகள், சாஸ்திரிகள், வீரர்கள், காட்டுவாசிகள். இப்ப பாருங்க, அதே செவ்வாய் கீழே எங்க வருதுன்னு பாருங்க. திருடர்கள், எதிரிகள், இப்படி பல பேருடைய நிலைப்பாட்டுக்கு இந்த செவ்வாய் காரணமா இருக்கு. இந்த செவ்வாய் பூமியிலேயே ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய காஸ்மிக் ரேஸ் குவியும் இல்லையா? அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா விளையாட்டு மைதானங்கள். இன்னைக்கு ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா, ஆட்சியாகவோ உச்சமாகவோ வர்க்கோத்தமோ பெற்றிருந்தா அந்த குழந்தைகள் விளையாட்டு துறையில் நல்ல முக்கியத்துவம் பெறுவார்கள். அவர்கள் பல வெற்றிகளை குவிப்பார்கள். போர்க்களம், வீடு, கரடுமுரடான பாதைகள், மேடான இடங்கள், பூமி, மலைகள், முற்புதர்கள், சமையல் அறை கூட செவ்வாய் தான் அங்க காரகமா இருக்கு. ஏன்னா அங்க நெருப்பு, அது அடுப்பு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த நெருப்பு செவ்வாய் தான். செவ்வாயும் சூரியனும் அங்க இயக்குது. அப்ப சமையலறை கூட செவ்வாயோட கட்டுப்பாட்டுல இருக்கு. உடற்பயிற்சி கூடங்கள், காவல் நிலையங்கள், சிகிச்சை பிரிவு, அது ஆயுத கிடங்குகள், சுரங்கம், இதுக்கு எல்லா இடத்துக்கும் செவ்வாய் தான் காரக தத்துவம். இப்போ உடல் உறுப்புகள் எங்கன்னு பாருங்க. நம்மளுடைய கண் புருவம், நம்மளுடைய பற்கள், எலும்பு மஜ்ஜை, தசைகள், இடது காது, தலை, இரத்தம், இரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுக்கள், கட்டுமஸ்தான உடல்கள், சிவந்த கண்கள், ஆணினுடைய உறுப்பு, இது அத்தனையும் இயக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க. திருமணம் செய்யும்போது தன்னுடைய பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற போது இந்த செவ்வாயை கூர்ந்து கவனிக்கணும்னு ஜோதிடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதுல குறைபாடு இருக்கிறத சரி செய்வதற்கு தான் நம்ம பஞ்சபூத நவகிரகத்தை எப்படி பயன்படுத்துறோம்னு நம்ம பார்க்கணும். செவ்வாயுடைய கதிர்வீச்சு கிடைக்கலன்னா என்னென்ன உறுப்புகள் பழுதடையும். இப்ப இந்த உறுப்புகள் எல்லாம் செவ்வாயுடைய காரக தத்துவத்துல இருக்கு. வெட்டு காயங்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும், நாய்க்கடி ஏற்படும், இரத்த குறைபாடு, இரத்த இழப்பு, இரத்த அழுத்தம், இதய நோய், மலச்சிக்கல், பித்த நீர், தாகம், பருக்கள், தழும்புகள், அறுவை சிகிச்சைகள், இப்படி சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வருவதற்கு இந்த செவ்வாயை காரகத்துவம் உடையது. இப்போ உணவு விஷயத்துல நம்ம உணவுல இருந்து தான் அந்த செவ்வாயுடைய சக்தியை பெற முடியும். துவரம் பருப்பு, அப்புறம் மிளகாய், சுக்கு காப்பி, இஞ்சி, கறிவேப்பிலை, வெள்ளை பூண்டு, கத்தரிக்காய், புளி, வாழைப்பழத்துல பூவம்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, இத்தனை பொருட்கள்ல இந்த செவ்வாயினுடைய காரக தத்துவம் சக்தி நமக்கு கிடைக்கிறது. செவ்வாயே காரகன். தொழில் காரகத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை, மக்களை பாதுகாக்கும் துறை, தீயணைப்பு வீரர், அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்புகள் இருக்காங்க. நெருப்பு, இயந்திரம், இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், மின்சாதனம், மருத்துவர், அறுவை சிகிச்சை, மெக்கானிசம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், கமிஷன், கான்ட்ராக்ட், எக்ஸ்டேட், ஆராய்ச்சி துறை, எரிபொருள் துறை, தாது பொருட்கள், சித்திரை வேலைப்பாடுகள், வழக்கறிஞர்,
சிகிச்சை அலங்காரம், சிகை அலங்காரம், மின்துறை, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, ஹார்ட்வேர்ஸ் கடைகள், உருக்காலைகள், சரீர பயிற்சியாளர்கள், மெய்காப்பாளர்கள், பல் மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், கராத்தே சிகிச்சை, மல்யுத்தம், இப்படி பல தொழில்களுக்கும் நமக்கு செவ்வாய் காரக தத்துவமாக இருக்கிறது. இப்ப எல்லாருமே மருத்துவரா மட்டும்தான் போகணும்னு நினைக்க வேணாம். அந்த செவ்வாயினுடைய காந்தலை கதிர்வீச்சு முழுசா கிடைச்சா அவங்களுக்கு அந்த படிப்பு தான் அமையும். அதுல ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, நீச்சம்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொழில்ல மாறுபாடு ஏற்படும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு சாத்தியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய அந்த வழிபோக்குல கொண்டு போனோம்னா வெற்றி பெறலாம்ங்க. சுத்தமா செவ்வாய் நீச்சமான ஒருத்தர், செவ்வாயோடைய சப்போர்ட் கிடைக்காத ஒருத்தர் மருத்துவத்துறையை படிக்கணும்னு நினைச்சா அதற்கான இதுல வெற்றி பெறுவதுன்றது ஒரு சவாலாகவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, சிகப்பு நிறமான வண்ணங்கள்ல செவ்வாயுடைய கதிர்வீச்சு நமக்கு கிடைக்குது. செம்பு பாத்திரத்துல கதிர்வீச்சு கிடைக்குது. கசப்பான உணவுகள், ரசாயன உரங்கள், எண் 9ஆம் எண்ணை செவ்வாய் தான் ஆளுமை செலுத்துகிறது. தெற்கு திசை, அடுப்பு, பகை, கலகம், கத்திரிக்கோள் வெட்டக்கூடியது, வேல், ஊசி, திரிசூலம், அம்பு, முரட்டுத்தனம், வாக்குவாதம் பேசுவோம் இல்லைங்களா, இத்தனைக்கும் செவ்வாய் தான் காரகம். அப்புறம் துப்பாக்கி, வெடிமருந்து, பட்டாசு, கோபம், வறட்சியான பூமிக்கும் இந்த செவ்வாய் காரகம். அப்போ இந்த செவ்வாயினுடைய தன்மையை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சாமிஜி அழகா அதனுடைய ரசாயன தன்மையை பத்தி நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த தவத்தை பண்ணும்போது இத்தனை தொழிலை இயக்குவது செவ்வாய் என்கிற கோள். இப்ப நாம இது சார்ந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் இந்த செவ்வாய் மேல கொஞ்சம் அதிக நேரம் தியானம் செய்து அந்த கதிர்வீச்சை பெற்றுவிட்டால் வெற்றி பெற முடியும் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து காரக தத்துவத்தையும் பார்க்கணும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வீட்டுல பார்த்தா எவ்வளவு செலவாகும். ஆனா அருட்தந்தை அவர்கள் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்திலே நமக்கு அருமையான விடைகளை கொடுத்திருக்கிறார். வாஸ்து காரகத்துவத்துல வீட்டினுடைய சமையல் அறையை செவ்வாய் ஆளுமை செலுத்துதுன்னு நான் முன்னையே சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். லக்னம்ங்கிறது தான் உங்களுடைய முதல் பாவம். அதுல இருந்து 2வது வீடு, அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து 2வது வீடு, 5வது 4வது வீடு, 7, 8 இடங்களில் செவ்வாய் நின்றால் தோஷம் என்று சொல்வார்கள். அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பாட திருமணத்தெல்லாம் நம்ம அமைக்கணும். இதுல குறிப்பா சொல்ல போனா அந்த 2 நாள் பெண்களுக்கான தோஷத்தை உணர்த்தும். 7, 8 ஆண்களுக்கான தோஷத்தை ரொம்ப போக்கஸ் பண்ணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அளவுக்கு பண்ணிட்டா போதும். செவ்வாயுடைய மறைவு ஸ்தானம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவு ஸ்தானம். செவ்வாயினுடைய சக்தியை தரக்கூடியதாக பக்தி யோகத்தில் சொல்லப்படுகிற தெய்வ வழிபாடுகள்னு பாத்தீங்கன்னா செந்தில், முருகன், கார்த்திக், முருகன், வீரன், குகன், கந்தசாமி, சேனாதிபதி, வேலன், விசாகன், இப்படி பல தெய்வ வழிபாடுகள் சொல்லுவாங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கு இந்த செவ்வாயோட ஆற்றல் வேணும், நம்ம குழந்தைங்க நல்ல திறமசாலியா இருக்கணும்னு இந்த மாதிரி பெயர்களை வைத்திருப்பாரு. செவ்வாய் என்ற கோள் மேல நம்ம மனசை வச்சு தியானம் செய்யும் போது செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மை செய்வதை நம்ம உணரலாம். இது ஒரு நாள்ல எல்லாம் உணர முடியாது. குறைந்தபட்சம் நம்ம ஒரு 48 நாள் இந்த தவத்தை செய்யணும். ஒரு மண்டலம் 48 நாள் இந்த தவத்தை செய்து இதை யாருக்கு மைனஸ்ல இருக்கோ அவங்க பாருங்க, நிச்சயமாக ஒரு 70% வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்முடைய மனதை குருவினுடைய மனநிலைக்கு கொண்டு போகணும். ஆனா நம்ம அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போயிட முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய எண்ணத்தை போட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம்னா நிச்சயமாக கோள்களுக்கும் நமக்கும் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னா, செவ்வாய் அது எந்த இடத்துல இருக்கோ அதுல இருந்து 4வது வீட்டை பார்க்கும். 4வது வீடு எதுங்க? நமக்கு தாய் ஸ்தானம், வீட்டுக்குரிய ஸ்தானம், செவ்வாய் பூமிக்காரகன், இதெல்லாம் நமக்கு அமையும். 7ஆம் வீடு எதை பார்க்குது? வாழ்வியல் ஸ்தானத்தை பார்க்குது. 8ஆம் வீடு எதை பார்க்குது? நோய்க்கான காரணத்தையும்
விபத்து மரணத்திற்கான காரணத்தையும் 8ஆம் வீட்டுல சொல்லும். அப்ப செவ்வாயோட கதிர்வீச்சும் நம்மளுடைய எண்ண ஓட்டத்திற்கும் இணைப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எது நடந்தாலும் நமக்கு லகுவாக அதனுடைய வீரியத்தை குறைத்து பேரளவுல எது நடந்தாலும் நமக்கு பாதிப்பு இல்லாம பண்ணிக்க முடியும். இது சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிற அதிர்ஷ்ட விஞ்ஞானம். நாம் அனைவரும் வெற்றி பெறணும், எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும், எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாம் சிறப்பா இயங்கணும். இதயம், இரத்த ஓட்டம், இந்த சொல்லக்கூடிய போன் மேரோ, மஜ்ஜை, இது எல்லாம். அப்ப இதுக்கான காரகத்துவம் யாரு? செவ்வாய் தானே. அப்ப அந்த செவ்வாய் மேல தவம் செய்யறதுக்கு நமக்கு என்ன குறை? சிந்தனை பண்ணி பாருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில இப்ப யார் ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடைபெறுகிறதோ, அல்லது செவ்வாய் புத்தி நடைபெறுகிறதோ, அல்லது செவ்வாய் நீச்சமாய் இருக்கிறார்களோ, பகையாய் இருக்கிறார்களோ, அவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில முதல்ல செவ்வாய் ஓரையில பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்யுங்க. அதுல செவ்வாய் மேல மனசை வச்சு செய்து பாருங்க. நிச்சயமாக ஒரு வெற்றியை நாம் அடைய முடியும். அடுத்த சுற்றுவட்ட பாதைக்கு வாங்க. 5வது சுற்றுவட்ட பாதையில எந்த கோள் சுத்தி வருது பாருங்க? குரு. இது ஆற்றல் மிக்க கோள்ங்க. இந்த குரு 5வது வட்ட பாதையில 48 கோடி மைல்களுக்கு அப்பால வலம் வரக்கூடிய கோள். குரு என்ன விதமான காந்த அலை கதிர்வீச்சு கொடுக்குதுன்னு பார்த்தா, ஒரு பொன்னிறமான காந்த அலை கதிர்வீச்சுக்களை குரு நமக்கு கொடுக்கும். அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அப்போ அந்த குருவோட பார்வை நமக்கு கிடைக்கணும். அது கிடைச்சிட்டா பொன்னிறம்னு இதுல இருந்தே புரிச்சுக்கோங்க. அப்போ அதுக்குதான் கையில கூட கொஞ்சம் தங்கம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குருவினுடைய ஆற்றல் எப்பவும் நமக்கு வரணும். குருவினுடைய ஆற்றல் நமக்கு இருந்தா நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போவார் நல்ல வழியில. அப்போ இது எதோட தொடர்பு கொள்ளுதுன்னா, மனித உடல்ல நம்முடைய மூளை செல்களோட தொடர்பு கொள்ளுது. இப்போ மூளை திறனோட இருந்ததுன்னா ஆற்றல், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நமக்கு உருவாகும். அப்ப அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உருவாவதற்கும் நேர்மறையான சிந்தனைகள் உருவாவதற்கும் குரு என்கிற பிளானட் தான் நமக்கு காரணம். அப்ப அந்த குரு எப்படி பார்க்கணுங்க? அந்த காலத்துல இன்னொரு பொன்மொழி சொல்லுவாங்க, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குரு தான் நமக்கு தெய்வத்தை காண்பிக்க முடியும். மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்ப அந்த குருவை எந்தெந்த இடத்துல இருந்தா குரு நமக்கு சிறப்பு பார்வை பார்க்கிறாருன்னு பாருங்க. 5, 7, 9ஆம் பார்வைகள் சிறப்பு பார்வைகள். அது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை சொல்லுவோம். இப்ப கோச்சார பலன் சொல்லிட்டு நம்ம பல நேரங்கள்ல நூல்களிலோ தொலைக்காட்சிகளிலோ பார்க்கிற போது, குரு இத்தனாம் இடத்திலிருந்து இந்த இடத்தை பார்க்கிறது, இன்ன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நன்மைகள் என்று சொல்வார்கள். அது அவங்க பிரபஞ்சத்துல குரு வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் இந்தந்த ராசியில் இவ்வளவு பாகையில் வருகிற போது இதனுடைய அடர்த்தி இப்படி கிடைக்கும், இதுக்கேற்ப உங்க வாழ்க்கையில மாறும்பாங்க. ஆனால் உங்களுடைய பிறந்த நேரத்துல அது எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறது தான் வெற்றிக்கான அடிப்படை. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குருவினுடைய காரக தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாமே. குரு பொன்னிறமான காந்தலை கதிர்வீச்சுகளை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த கதிர்வீச்சு மூளை செல்களை டச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். உறவுகள்ல புத்திரன், நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா குரு அருள் வேணும். புத்திரி, ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஆசான், மெய்ஞானத்தை சொல்றதுக்கு குரு அருள் வேணும். ஆசிரியர், நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசிரியருடைய மனநிலைக்கும் மாணவருடைய மனநிலைக்கும் ஒத்து போயிட்டா பாடத்தை கேட்டாலே போதும், மனசுல 50% பதிவாகிவிடும். அப்போ அதுக்கு யார் காரகம்னா இந்த குரு தான். பெண்களுடைய ஜாதகத்துல கணவரையும் இந்த குரு தான் காட்டும். அவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியது இந்த குரு தான். இப்ப தகுதி முறை காரக தத்துவத்துல குருவை பார்க்கலாமே. பிராமணர்கள், இது ஜாதியில் இல்லைங்க, வேத மந்திரங்களை சொல்ற வகையில சாஸ்திரிகள், நாட்டினுடைய மந்திரிகள், ஆசான்கள், ஆசிரியர்கள், மத தலைவர்கள், கோவில் குருக்கள், நீதிபதிகள், வேதாந்திகள், வித்வான்கள், மடாதிபதிகள், இவங்க எல்லாமே இந்த குருவினுடைய ஆளுமை நிறைய கிடைக்கிற போது இவர்கள் இதற்கு பொருத்தமானவர்களாக வருவார்கள். இடக்காரக தத்துவத்தை பார்த்தோம் அப்படின்னா குருகுலங்கள் பாருங்க, குரு எங்க இருக்கிறாரோ அந்த இடம் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு பாருங்க.
ஆலயங்கள், ஒரு இடத்துல தெய்வம் வரணும்னா அங்க குருவினுடைய ஆற்றல் முழுமையா இருக்கணும். வழிபாட்டு இடங்கள், வங்கிகள், பங்கு வர்த்தகத்துறை, கோவில்கள், வடக்கு திசை, பூஜை அறைகள், பூர்வீக சொத்துக்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அரச மரம், வீட்டினுடைய வடக்கு பகுதி, வீட்டில் பணம் தங்க நகை வைக்கக்கூடிய இடம், இது எல்லாமே குருவினுடைய நிலையை பொறுத்துதான் நமக்கு வெற்றியோ தோல்வியோ கொடுக்குதுங்க. குருவினுடைய நிலையை கொண்டு நம்ம உடல் உறுப்புகளை பாருங்க. நம்முடைய வயிறு, நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய தொடைப்பகுதி, கால் பாதம், சதை, மூளை, கல்லீரல், கண்கள், தொப்பை, ஜீவாற்றல், இத்தனையும் குருவினுடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உறுப்புகளுடைய இயக்கங்கள் நமக்கு இருக்கும். நோய்க்காரக தத்துவம், இப்ப இந்த குருவினுடைய ஆற்றல் நமக்கு ரொம்ப பத்தாத போது அந்த இடத்துல அந்த உறுப்புகள் பழுதடைந்தோ அல்லது சக்தி குறைபாடு ஏற்பட்டோ நம் உடலில் பல வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்படி பாத்தீங்கன்னா குடல் இறக்கம் ஏற்படுவது, மூச்சு குழாய் அழற்சி ஏற்படுவது, ஈரல் நோய்கள் ஏற்படுவது, மஞ்சள் காமாலை ஏற்படுவது, சிரேஷ்ட ரோகம், இதெல்லாம் குருவினுடைய தன்மையை பொறுத்தே ஒவ்வொரு மனிதருக்கும் வரக்கூடிய வியாதி என்று மருத்துவ ஜோதிடம் தெளிவுபடுத்துவது. தொழில் காரக தத்துவத்தை போய் பார்த்தோம்னா அமைச்சர்கள், வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள், வங்கியின் தலைமை பொறுப்பாளர்கள், தத்துவ மேதைகள், சாஸ்திரம் படிப்பவர்கள், நூல் எழுதுபவர்கள், ஆன்மீக சொற்பொழிவு கொடுப்பவர்கள், அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள், நவரத்தின வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஆயுள் காப்பீட்டுத்துறை, கணக்கர், அறக்கட்டளை நடத்துதல், அர்ச்சகர், ஜோதிடர், ஏஜென்ட், சிற்பண்டு, சிற்பி, நீதிபதி, கருவூலம், கோவில் ட்ரஸ்ட், இப்படி பல தொழில்களுக்கும் இந்த குருவினுடைய காந்தலை கதிர்வீச்சு நமக்கு காரணமாக இருக்கிறது. இன்னொரு முக்கிய காரக தத்துவத்தை சொல்லுவோம். பொன், தங்கம், ரத்தினங்கள்ல புஷ்பராகம், இனிப்பு சுவை, எண் 3, வடக்கு திசை, தர்மம் செய்வதை கூட இந்த குரு தாங்க நமக்கு மனசுல கொண்டு வரும். மந்திரங்கள், தியானங்கள், ஆலோசனைகள் கூறுதல், போதித்தல், சமரசம் செய்தல், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து மத காரியங்கள் செய்வதும் இந்த குருவினுடைய ஆற்றல் தான். வீடு காரக தத்துவத்துல பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறை இந்த குருவினுடைய காரக தத்துவத்தில் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றல், சிறப்பான ஆற்றல் உண்டு. குருவினுடைய மறைவு ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 6, 8, 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானம். இப்ப அந்த குரு 5, 7, 9 சிறப்பு பார்வையாக பார்க்கிறதுன்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன். குரு என்ற கோள் மேல நாம மனசை வச்சு தவம் செய்தால், ஜாதகத்துல குரு மறைந்திருந்தாலும் குருவினுடைய ஆற்றலை பெற முடியும். ஏன்னா நம் எண்ணத்தை எங்க வைக்கிறோங்க, இறைநிலையோட வச்சிடறோம். இறைநிலையினுடைய அடுத்த பின்ன பகுதி தான் கோள்கள். அப்ப குரு என்ற கோள் மேல மனசு வைக்கும் போது இறைநிலைக்கும் நமக்கும் தொடர்பு கிடைக்கிறது. நம்மளுடைய மூளை செல்களுக்கு காந்த அலை கதிர்வீச்சு கிடைக்குதுங்க, உயிர் கலப்பு ஏற்படுதுங்க. இதனால என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னா, மெய் உணர்வு, தெய்வம் எது, எந்த ஒன்று எல்லாவற்றையும் இயக்குகிறதோ, எந்த ஒன்று எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து இயங்குகிறதோ, எந்த ஒன்று எல்லாவற்றையும் ஒரு காலகட்டம் வரை வழி நடத்துகிறதோ அதை இறைநிலை என்று சொல்கிறோம். நம்ம அடையாளம் தெரிவதற்காக ஒவ்வொரு உருவங்களை வைத்து விக்கிரகத்தின் மூலம் இறைவன், தெய்வம் என்று சொல்கிறார்கள். அப்போ அதை பற்றிய உணர்வு. அடுத்தது பார்த்தா அறிவு மேன்மை. ஏன்னா அறிவுதான் தெய்வம்னு நமக்கு ஞான மார்க்கத்துல அருட்தந்தை மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்து அதுதான் மெய்ப்பொருள் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அவ்வறிவிற்கு திருக்கோவில் கட்டினார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். ஏன்னா தெய்வத்தை காண்பித்த மிகப்பெரிய குருபுரான் இந்த நூற்றாண்டு மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நமக்கு கிடைச்ச குரு, நம்ம என்ன தவம் செய்தோம்னு தெரியாது, என்ன பாக்கியம் செய்தோம்னு தெரியாது. நம் தாய் தந்தையர் செய்த பாக்கியம்,
இந்த ஆன்மா எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் எடுத்த பாக்கியம் நமக்கு இப்படிப்பட்ட குரு பிரான் கிடைச்சிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் பல வெற்றிகளை தரக்கூடிய தவம். இப்போ குருவு மேல மனசு வச்சு தவம் பண்ணலாமே, நல்லா விரும்பி மனசு விரும்பி செய்யுங்க. உங்களுக்கு காலச்சக்கரத்தை பற்றிய ஜோதிட நூல்கள் கூறுகிற போது இன்னைக்கு 8ஆம் இடத்துல இருக்கு, உங்களுக்கு அஷ்டம குரு, குருவினுடைய ஆற்றல் கிடைக்காது, 12ஆம் இடத்துல போயிருச்சு, மறைவு ஸ்தானம், குருவினுடைய ஆற்றல் கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து கவலையே பட வேண்டாம். குரு ஓரையில குரு மேல மனசு வச்சு தியானம் பண்ணி பாருங்க. நீங்களே இந்த சொற்பொழிவை அடுத்த முறை சொல்லுவீங்க. ஏன்னா நான் சில இடங்கள்ல சிலது அனுபவிச்சதுனாலதான் இந்த கருத்தை பகிர்ந்துக்கிறேன். இப்போ 6வது சுற்றுவட்ட பாதைக்கு வரலாங்க. 6வது சுற்றுவட்ட பாதை 88 கோடி மைல் தொலைவுல எந்த கோள் சுத்தி வருதுன்னு பாருங்க. ஆற்றல் மிக்க சனி என்ற கோள் சுற்றி வருகிறது. இந்த கோள் சூரியனை சுத்தி வருவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. நம்மளுடைய கால சக்கரத்தை பாத்தீங்கன்னா 12 ராசி மண்டலங்களை உடையது. ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் குரு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கிற போது 12 ராசி மண்டலத்துக்கும் சேர்ந்து 30 ஆண்டுகள். இப்ப இன்றைய கால நேரப்படி இந்த சனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன ராசியில இருக்குன்னு சொல்லுவாங்க. மீனத்துக்கு முன்னால உள்ள கும்பராசிக்காரங்களுக்கும் மீனராசிக்காரங்களுக்கும் அதை அடுத்து உள்ள மேச ராசிக்காரங்களுக்கும் 3 பேருக்கும் 7.5 சனி என்று சொல்வார்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருக்கு அஷ்டம சனி என்று சொல்வார்கள். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வரும்போது தனுசு ராசிக்காரருக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா 3, 4, 5 ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்காரங்களுக்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அப்ப 50% பேருக்கு இந்த சனியினுடைய பார்வைகள்ல வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம எல்லாம் அதுக்காக பயந்தா என்ன ஆகும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல ஞானம் பெற வேண்டும். ஐயோ சனி, எனக்கு 7 சனி நடக்குது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்னா வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ சாமிஜி கொடுத்த இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பயன்படுத்தி பார்க்கணும். இப்ப சனி நமக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பயன்படுத்தலாம். சனி சாம்பல் நிறமான காந்தலை கதிர்வீச்சை கொடுத்துட்டு இருக்குங்க. இது மனித வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை உருவாக்கக்கூடியது இந்த சனிதான். இதனுடைய உருவ உயிர்காரக தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணி பாருங்க. இரவில் பிறந்த ஜாதகர்களுக்கு தந்தையாக இவர் வருவார். ஒரு குழந்தை இரவுல பிறகுன்னா தந்தையாக இந்த சனியே வருவார். அண்ணன், பெரியப்பா, மூத்த மைத்துனர், ஊழியர்கள், வேலையாட்கள், மாற்றுத்திறனாளிகள், கீழ் மக்கள், கெட்டவர்கள், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், வேட்டைக்காரர்கள், படகோட்டிகள், வணிகர், முதியவர், ஏழை, மலைவாசி, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு இந்த சனிதான் காரக. அப்ப இத்தனை கோள்களுக்கு இது காரக தத்துவமா இருக்கிற போது செவ்வாயோட இதனுடைய தகுதி முறை காரக தத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தகுதி முறை காரக தத்துவத்தை நம்ம பார்க்கும்போது தொழிலாளர்கள், இப்ப எல்லாம் இந்த சனி பாருங்க, சில பேருக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் கடைசி வரைக்கும் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலே போயிட்டு இருப்பாங்க. காரக தத்துவம் அது. வேலையாட்கள், பல கம்பெனிகள்ல அடிமையான வேலையாட்களாக இருப்பார்கள். பொதுமக்கள், இடக்காரக தத்துவத்துல கட்டிடங்கள், உணவு கூடங்கள், சிறைச்சாலைகள், இருட்டான இடங்கள், இது பூராவும் இந்த சனிங்கிற கோளினுடைய காந்த தத்துவத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல எங்க இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை இயக்குவது இந்த சனி என்கிற கோள் தாங்க. அப்புறம் நம்மளுடைய தாடை பகுதி, மண்ணீரல், மெலிந்த உயரமான உடல்கள், மஞ்சள் நிறமான கண்கள், ஜீரண உறுப்புகள், கால் மூட்டுகள், கணுக்கால் பகுதிகள், கால் ஊனம், முரட்டுத்தனமான ரோமம், இத்தனைக்கும் இந்த சனி தான் காரக தத்துவம். நோய் காரக தத்துவம், இந்த சனியினுடைய குறைபாடு வந்தா நரம்புகள்ல சக்தி ஓட்டங்கள் குறைபாடு வரும். அந்த சக்தி ஓட்ட குறைபாடு வர்ற போது என்ன வருது பாருங்க, அவங்களால ஏந்திரிக்க முடியாது, காலையில ரொம்ப நேரம் தூங்குவாங்க, சோம்பேறித்தனம். வாத நோய்கள், ஏந்திரிக்க முடியல, என்னங்க ரத்தம் போகுதுன்னா தண்ணி ஒரு இடத்துல தேங்கினா அப்புறம் அங்க விஷம் உண்டாயிருமில்ல, இயக்கங்கள் சரியா இருக்கணும்ல. வாத நோய்கள்,
கீழ்வாதம், எந்திரிச்சு நின்ன உடனே காலை ஊன முடியாத கஷ்டம், பல்வியாதிகள், அஜீரணம், அப்புறம் புண்கள், ஆஸ்துமா, காசநோய், தோல் சுருங்கி போறது, மலட்டுத்தன்மை, மூட்டு எலும்புகள், முழங்கால், முடக்குவாதம் குறைபாடுகள், பேச்சு, உடல் உறுப்புகளை இழத்தல், கால் தொடர்பான நோய்கள் இத்தனைக்கும் சனியே காரக தத்துவம். அப்போ சனியை நம்ம சரியா இயக்கணும்னா கால் பயிற்சியை சரியா செய்யணும். முதல் விஷயம் அங்க புரிஞ்சுக்கணும். கைப்பயிற்சி செஞ்சு கால் பயிற்சி சரியா செஞ்சா சனியை இயக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். உணவுப் பொருள்களை பார்த்தீங்கன்னா எள்ளுல சனியினுடைய காரக தத்துவம் காஸ்மிக் ரேஸ் அப்படியே குவியுதுங்க. அப்ப எள்ளை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தணும். அதனாலதான் எள்ளை எப்படி பயன்படுத்துறது? நேரடியா சாப்பிட்டா சூடுன்னு சொல்லிடுவீங்க. எள்ளு எண்ணெயை பயன்படுத்தலாம்ல? அதுக்கு பேரே பாருங்க, இதயம் நல்லெண்ணெய்ன்னு வைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு விளம்பரப்படுத்தல. நம்ம இதயம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு அது அவசியம் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். சோளம், கம்பு, கேழ்வரகு, ஐஸ், துவர்ப்பு, பேரிச்சம்பழம், பதநீர், கருணைக்கிழங்கு, நிலத்தடி பயிர்கள் நல்லெண்ணெய்க்கு சனியே காரகம். அப்போ இந்த உணவுப் பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது சனியினுடைய காந்தலை கதிர்வீச்சுக்களை நம் உடல்ல உயிர் சக்தி ஏற்றுக்கொள்ளும். நம்ம உடம்புல அதனால நோய் எதிர்ப்பு சக்தி பெறும். தொழில் காரக தத்துவத்தை அப்படியே கொஞ்சம் கூர்த்து கவனிச்சு பாருங்களேன். தொழில் காரக தத்துவத்தை பார்க்கும்போது தொழிற்சாலை பணியாட்கள், நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், கூலி தொழிலாளர்கள், அடிமை தொழில், இரும்பு தொழில், எஃகு தொழில், எரிபொருள் தொழில், தோல் சம்பந்தப்பட்டது, கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்டது, கிரைனைட் சம்பந்தப்பட்டது, மார்பிள், கமிஷன் மண்டி, தகரம், ஆயில், செங்கல் சூளைகள், நீர் தொழில், விறகு, கறி, இப்படி பல தொழில்கள் இருக்கும். நீங்க எனக்கு சனிதான் 10ஆம் இடத்துல இருக்கு, எனக்கு என்ன தொழில் அமையன்னு தயவு செய்து குழம்பிக்க வேணாம். அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய காஸ்மிக் ரேஸ் நிறைய கிடைச்சதுன்னா அதுலயே உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ், தலைமை பொறுப்புள்ள இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. சுரங்க தொழில மிகப்பெரிய பொறுப்புல இருப்பாங்க. அது மைனஸ் ஆகிற போது அதுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த தொழில் அமையும். தவம் பண்ணி நம்ம ப்ரமோஷன் போக முடியும். பரீட்சை எழுதி ஒரு வேலையில முன்னேறாரா இல்லையா? அதே மாதிரி அந்த கோல் மேல மனசை வச்சு தியானம் பண்ணா இந்த உங்களுடைய தொழில் துறையிலும் நீங்கள் மேம்பாடை அடைய முடியும். உடல் தத்துவத்திலையும் உயர்ந்த சக்தியை பெற முடியும். மற்ற காரக தத்துவத்தை பார்க்கலாம். இந்த சனியினுடைய காஸ்மிக் ரேஸ் நீல கலர்ல தான் அதனுடைய கதிர்வீச்சு இருக்கும். எண்ணெய் வித்துக்கள்ல அதனுடைய கதிர்வீச்சு இருக்கும். இரும்பு கருப்பு நிறம். எண் 8 இயக்குவது சனிதான். இப்ப வாகனம் வாங்குற போது நம்ம பெரும்பாலும் பொதுமக்கள் யாரும் 8 எண் கூட்டுத்தொகை உள்ள வாகன பதிவு எண்ணை எடுக்கிறது இல்லை. ஒரு காலகட்டத்துல அரசு எடுத்துக்கிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீதி தேவன் எது அப்படின்னு பார்த்தா சரிதான். அதனாலதான் அரசு துறையே அதை எடுத்துச்சு. கடன்களுக்கு காரணம் இந்த சனி, அடிமைக்கு காரணம் இந்த சனி. வாகனத்துல பாத்தீங்கன்னா எருமை, கழுதை, ஒட்டகம், ஆயுள், அவமானம், பழி, பாவம், வாதம், இதுக்கெல்லாம் சில நேரங்களில் விபத்துக்கும் சனி காரகமாக இருக்கும், மரணத்திற்கும் சனி காரகமாக இருக்கும். பயந்து கூடாது. மனச சனி மேல வச்சு சனிக்கிழமை தோறும் சனி ஓரையில தியானம் பண்ணி பாருங்க. 7.5 சனி என்பது 3 காலங்களாக பிரிச்சு பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் பிரிச்சு பார்க்கிற போது நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான பிளானட் தாங்க சனி. சனி இல்லைன்னா நம்ம உடல்ல நரம்புகளே இயங்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சனின்னு நம்ம அதை எதிர்மறையாவே பார்க்கணும். அதனுடைய நேர்மறையை பாருங்க. வாஸ்து காரக தத்துவத்துல பாத்தீங்கன்னா பொருள் சேமிக்கும் அறை. நம்ம பொருள் சேமிக்கும் அறைங்கிறது ஸ்டோர் ரூம் அப்படின்னு வச்சிருக்கோம் சின்னதா. அந்த காலத்துல கிராமங்கள்ல வீடு கட்டினவங்களாம் சேர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, தானிய கிடங்கு. அதுல பாத்தீங்கன்னா எப்பவும் நெல் கொட்டி வச்சிருப்பாங்க, அல்லது கேழ்வரகு தானியங்கள் கொட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு சனிதான் காரக தத்துவம். பெயர்கள்ல யாரெல்லாம் இந்த தாசன்னு பேர் வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, தாசன்னு பேர்ல வச்சிருக்கிறவங்க. உதாரணத்துக்காக கண்ணதாசன் சொல்றேன்.
பெரியார்தாசனை சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. புரந்தரதாஸ் அப்படி. அந்த மாதிரி பார்க்கிற போது கருப்பன், கிழவன் என இவை அனைத்துக்கும் சனியே காரகத்தத்துவம். இப்ப சனியனுடைய பார்வை எப்படி பார்க்கணும்னா, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. சனி எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்திலிருந்து 3வது இடத்தையும், 7வது இடத்தையும், 10வது இடத்தையும் பார்க்கிறது. 3வது பார்வை என்பது காரக தத்துவத்தை பலவீனப்படுத்தும். 7வது பார்வை என்பது பலனை அதிகப்படுத்தும். 10வது பார்வை என்பது ஒத்த பலன்களை கொடுக்கும். அப்ப அதனுடைய பார்வையினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே இறைநிலையினுடைய தன்மைகள் தாங்க. இறைநிலைகளுடைய தன்மைகளை இந்த கோள்கள் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. ஒரு பெரிய தானிய கிடங்குல எல்லா பொருள்களும் இருக்குது. அதை எடுத்து கொடுக்கறது யாரு? அங்க இருக்கிற ஒரு ஸ்டோர் கீப்பர். அது மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய திசைகள், புத்திகள், அந்தரம், இந்த 3 தான். அப்போ அந்த வகையில பில் போடுற ஒருத்தர் இருப்பாரு, எடுத்து கொடுக்குறவர் ஒருத்தர் இருப்பாரு, கடைசியா பேக் பண்ணி கொடுக்குறவர் ஒருத்தர் இருப்பார்ல. அது மாதிரிதான் இது. இப்போ சனியினுடைய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சனி 6ல மறைஞ்சு போகும். 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானமாக. ஆனா சனி 8ல இருந்தால் அது ஆயுள் பாவத்துக்கு பங்கம் பண்ணாது. சனி 12. இப்போ 6ல மறைஞ்சு போனா நாள்பட்ட நோய்கள். ஒரு நோய் வந்தா உடனே குணமாகாது. அது நீண்ட நாள் உடற்பயிற்சி சிகிச்சைகளும் மருந்துகளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 7வது பார்வை என்பது பலனை எது பண்ணி கொடுக்கும். 8வது பார்வை, மன்னிக்கணும், 8வது பார்வை திடீர் இழப்புகள், எதிர்பாராத சவால். இப்போ தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதிர்பாராத சவால் வருதுன்னா அந்த சனியினுடைய 8ஆம் பார்வையாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? சனி மேலதான் மனசை வச்சு தியானம் பண்ணி அதை எதிர்கொள்ளணும். அந்த சவால்ங்கிறதே கொஞ்சம் வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. வார்த்தைகளை இடமாற்றி பாருங்க. சவால், சாவ தூக்கி அந்த வார்த்தையில் நடுவில் போடுங்க, வாசல் கிடைக்கும். அதுக்கு அற்புதம் இந்த தியான வழிபாடு. அப்ப 12ஆம் இடத்துல வரும்போது மன அழுத்தம் நிறைய ஏற்படும். தனிமையில இருப்பாங்க. இந்த சனியினுடைய 12ஆம் பார்வை படும்போது சனியின் மேல மனசை வச்சு தியானம் செய்தால் சனி என்ற கோள் நமக்கு நன்மையவே கொடுக்கும். நம்மளுடைய எண்ணத்துக்கும் இறைநிலைக்கும் உயிர் கலப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த உயிர் கலப்பு கிடைச்சிருச்சுன்னா உடல் நலம் கிடைச்சிடும். உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா பொருள் விரயமாகாது. சில நேரங்களில் மனசு பொருளை பத்தி மட்டுமே போகுதுன்னு வச்சுக்கோங்க. சனியோட காலகட்டங்கள் வரும்போது பொருள் விரயத்தை ஏற்படுத்தும். இப்போ பொருள் விரயம் ஏற்பட்டுச்சுன்னா உடம்புல விரயம் ஏற்படாது. உடம்புல ஏதாவது விரயமாயி போச்சுன்னா பொருள் இதாகி போகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த சனி மேல நம்ம மனசு வச்சு தியானம் பண்ணணும். அதனால சனி என்பது நீதிக்கோள். நம்ம எந்த தவறு செய்தாலும் ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நேர் எதிர்மறை விளைவை அது கொடுத்தே தீரும். என்ன செயல் செய்யறோமோ அதுக்கு தக்க விளைவை இந்த சனி என்ற கோள் கொடுத்துரும். அதனாலதான் அது ஒரு ராசியில 2.5 ஆண்டு காலம் பயணிக்கிறது. அப்போ சனி வரும்போதுதான் நம்மளோட பழகிறவங்களை ஆராய்ச்சி பண்ணணும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நம்மோட உயிர் மேல நட்பு வைக்கிறவங்க யார், நம்மளுடைய பொருள் மேல நட்பு வைக்கிறவங்க யாருங்கிறதெல்லாம் இந்த 7.5 சனி காலங்கள்ல தான் ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஐயோ 7.5 சனி பயந்துக்கிறோம். தயவு செய்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருட்தந்தை அவர்களே இந்த கோள்களை நடத்தும் போது முன்னெல்லாம் ஆழியார்ல காலையில் நேரத்துல இந்த தியானம் வச்சிருந்தாங்க. 6 மணிக்கு காலையில முதல்ல பஞ்சபோத நவகிரகம். சாமிஜி இது அற்புதமா எல்லாருக்கும் நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அவர் கொடுத்த சனியினுடைய காந்த தத்துவம் இந்த மண்ணுலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைச்ச அதிர்ஷ்ட விஞ்ஞானம்ங்க. இப்ப அடுத்து 6 கோள்களை 7 கோள்களை பார்த்துட்டோம். 6 சுற்றுவட்ட பாதையில. இப்ப அடுத்து என்ன பாக்கி இருக்குன்னு பார்த்தோம்னா ராகு கேது. இப்போ ராகு கேதுங்கிற ஆற்றல் மிக்க அந்த காந்தலை பாதைகளை நம்ம பார்க்கணும். இப்போ சூரியனுடைய நடு மையத்துல அணுக்கள் செயலிழந்து நிற்கிறது. அப்ப செயலற்று நிற்கிற போது அது சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. அது கரும்புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரும்புள்ளிகளுக்கு தான் காந்தலை பாதைகளா வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வர்றத ராகு, இன்னொரு பக்கம் வர்றத கேதுன்னு சொல்றோம்.
இந்த ராகு கேதுவுடைய உயிர் காரக தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை வழி பாட்டன் பாட்டி, நம்முடைய அம்மிச்சி அப்பிச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையில அவங்க அந்நியர்கள், புதியவர்கள், மலைவாசிகள், திருடர்கள், பயில்வான்கள், மரண தண்டனையை நிறைவேற்றுபவர்கள், பிணம் தூக்குபவர்கள், பிணம் எரிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் ராகுவினுடைய காரக தத்துவத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் பிணம்னாலே பயந்து ஓடிடுறோம். ஆனா அவங்க பயப்படாம இந்த தொழில் செய்யறாங்க பாருங்க, அதுதான் காரணம். அந்த அசாத்திய தைரியத்தை அவர்களுக்கு கொடுப்பது ராகு. தகுதி முறை காரக தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம அமைப்புல நம்ம பாக்குறது இல்லை. இருந்தாலும் அந்த தன்மையை நான் சொல்றேன். மந்திரவாதிகள், நில நிழல் உலக தாதாக்கள், சில பேரு மறைமுகமா இருந்து எல்லாத்தையும் இயக்குவாங்க பாருங்க, அவங்க பூராவும் இந்த ராகுவினுடைய காரக தத்துவத்துல இயங்குறாங்க. ஆலைகள், தொழிற்சாலைகள், பிணவரை, சுடுகாடு, இந்த இடமெல்லாம் ராகுவினுடைய காரக தத்துவம். உடல் உறுப்பு நமக்கு எடுத்துக்கலாமே, காது, வாய், பெருங்குடல், கட்டிகள், உடல் ஊனம், பிளவு பகுதிகள், இது இத்தனை நோய்க்கும் ராகு காரக தத்துவம். நம்ம உடம்புல ஏதேனும் கட்டிகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ராகுனுடைய காரக தத்துவம் அதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நோய் காரக தத்துவத்துல பார்க்கலாம். கண்ணுல புரை வருவது. சாமிஜி எவ்வளவு அற்புதமா உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. கைப்பயிற்சி செய்யும் போது அந்த கைப்பயிற்சியில 6வது நிலை, இந்த 2 கைகளை இப்படி வச்சுக்கிட்டு வலது பக்கம் 180 டிகிரி, இடது பக்கம் 180 டிகிரி திருப்பும்போது முதுகெலும்புல இருக்கிற அத்தனை ஜாயிண்ட்டும் இயங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜையில இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி விடுது. அந்த கழிவுகள் தேங்கினா அதுதான் கட்டிகளை உற்பத்தி பண்ணுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது. சாமிஜி எவ்வளவு அற்புதமா உடற்பயிற்சியில வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பாருங்க, மனுஷனுக்கு கண்ணுல புரை வரும். கண்ணுல புரை வராம தடுக்கிறதுக்கு சாமிஜி கண் பயிற்சி அற்புதமா கொடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த பயிற்சி செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கண்புரை, பல்வியாதிகள், அம்மை, தொழுநோய், தற்கொலை, மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கும் இந்த ராகுவின் காரக தத்துவம் காரணம். உடல் வலி, திக்குவாய், வாத நோய், திடீர் மரணம், பாலியல் குறைபாடு, ஓரின சேர்க்கை, பாம்பு கடி, பைத்தியம், உடல் நோய், புற்றுநோய், பித்த நோய்கள், எய்ட்ஸ், ஜன்னி, வலிப்பு, விஷம், குன்ம நோய், இதுக்கெல்லாம் இந்த ராகுதான் காரக தத்துவம். அப்போ இந்த ராகுவுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான நட்புறவை ஏற்படுத்திக்கணுமா இல்லைங்களா? அந்த இணக்கமான நட்புறவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிக்கிறதுக்கு ராகுவை நம்ம சரியா பயன்படுத்தணும். ராகுனுடைய காரக தத்துவத்தை பத்தி பேசும்போது மின்சாரம் பழுது, இப்போ நம்ம இருள்ல உட்கார்ந்து பேசுறோம், சூழ்நிலை பாருங்க. அப்போ இந்த ராகுவினுடைய காரக தத்துவத்தை எந்த பொருள்கள்ல இருந்து நம்ம பெற முடியும் அதுவும் தெரியணும். ஏன்னா உணவு தான் நமக்கு நவக்கோள்களுடைய சக்தியை எடுத்து கொடுக்குது. உளுந்து என்கிற தானியத்திலிருந்து ராகுவினுடைய காரக தத்துவத்தை புரிச்சுக்கலாம். அப்புறம் தொழில் காரக தத்துவத்துல ராகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இழி தொழில்கள், சில பேர் செய்யக்கூடிய தொழில் போற்றும்படியா இருக்காது. அதுக்கு காரணம் இதுதான். குலத்தை கெடுக்கும் தொழில்கள், நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்துட்டு அவரு போய் மதிப்பு இல்லாத தொழிலை செய்வாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தொழில் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுதான் இதுல உள்ள தத்துவம். எலக்ட்ரானிக்ஸ், விண்வெளித்துறை, ஏற்றுமதி இறக்குமதி, விளம்பரத்துறை, ஏமாற்றுகிற தொழில், நீச தொழில்கள், அந்நிய தேசத்தில் தொழில் செய்வது, மதுக்கடை, கப்பல் தொழில், துறைமுக வேலை, புகைப்படத்துறை, சூதாட்டம், பிச்சை எடுத்தல், பொய் சாட்சி சொல்லி பிழைத்தல், இதுக்கு எல்லாம் காரணம் ராகுக்கே. அப்ப அந்த ராகுனுடைய காரகத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய புத்தி வேலை செய்யும், நம்மளுடைய மூளையும் அதுக்கு மழுங்கி போகும். இதுதான் உங்களுடைய தசா புத்தி பார்க்கிற போது என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அது எப்படி தூண்டி விடுது,
அந்த புத்தி எப்படி நம்மளை சிந்திக்க வைக்குதுங்கிறத ஜோதிடத்துறை சொல்கிறார்கள். நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இதன் மேல மனசு வச்சு இந்த ராகுவுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்ப சரியான பாதையில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். மற்ற காரக தத்துவம், தொழில் காரக தத்துவத்துல மற்றதை பாருங்க. கருங்கல், இப்ப நம்ம கிரானைட் பண்றோம்ல, அந்த கருங்கல், கோமேதகம், ஞாயிற்றுக்கிழமை, கருப்பு நிறம், மேற்கு திசை, சினிமாவுக்கு சுக்கிரன் நல்லா இருந்தாலும் கூட கூட ராகுக்கும் அதுல பங்கு இருக்கு. ரேடியோ, பாம்பு விஷம், சிறை தண்டனை, விஷ நோய், எண் 4 விபத்துக்கள் ஏற்படுவதற்கும், சிலர் மாந்திரீகம் செய்வதற்கும் இந்த ராகுவே காரகம் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த ராகுவின் மேல இவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா பிதுர்கர்மா செய்தல், அந்நியருக்கு அடுத்தவங்களுக்கு பிதுர்கர்மா செய்தல், தகாத உறவுகள், ரசாயனங்கள், துர்நாற்றம், மறைந்து வாழ்தல், நாட்டு வைத்தியம், வேடிக்கை வினோத செயல்கள், மேஜிக் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம், துஷ்ட தேவதை உபாசனைகள், உறவுகளை பிரித்தல். இன்னைக்கு நாடகங்களை பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா உறவுகளையும் எப்படி பிரிக்கலான்னு இந்த ராகுனுடைய காரகத்தை தொட்டு அருமையா காமிப்பாங்க. மரணக்காரகன், போதைக்காரன், உலகத்தை ஒரு பொருளை நம்ம ஆசைப்பட்டு விரும்பி அனுபவிக்கிறதுக்கு இந்த ராகு தான் காரணம். ஆனா அதே நேரத்துல அதனுடைய தன்மை மாறுபட்டதுன்னா ஓவாமை ஏற்படுத்தும், அலர்ஜி, அந்நிய தேசம் சொல்லு, இதுக்கு எத்தனைக்கும் ராகு தான் காரணம். அப்போ வீட்டினுடைய வாசலையும் அவர் இருப்பாரா, இருக்க மாட்டார், அந்த கோள் இருக்கதான் செய்யும். ராஜநிலை, தலைவாசல், தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. சில பேர் வீடு கட்டுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க, வீடு கட்டின பிறகு அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும். அது என்ன மாற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளால முடியாத. அதை யாரையாவது இந்த வாஸ்துல நிபுணத்துவம் பெற்றவர்களை கூப்பிட்டு போய் பாத்தீங்கன்னா இது தெருக்குத்து இருக்குதுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா அதுல வரும்போது இந்த மாதிரி நிலைப்பாடு வரும். ஏதாவது ஒரு தவறு செய்வாங்க, அல்லது ஏதாவது ஒரு விபத்துல மாட்டுவாங்க, சிறைவாசம் அடைவார்கள். அதெல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு தெருக்குத்துன்னு கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. நாம் இந்த பிறவியில நல்ல நிலையில வாழ்ந்து உடல்ல உறுப்புகள்ல எந்த குறைபாடும் இல்லாம பாதுகாத்து, மனக்குறைபாடு இல்லாம பாதுகாத்து, இறைநிலைக்கு திருப்பி கொடுக்க கடன் பட்டவர்கள் ராகு மேல மனசு வச்சு செய்யணும். இப்ப ராகுவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா 3, 6, 7, 11ஆம் இடம் அதனுடைய பார்வை. ராகு எல்லா பிளானட்டும் வலது பக்கமா சுத்தும், ஆனா ராகு கேது மட்டும் இடது பக்கமாக சுத்துவாங்க, அந்த 2 பிளானட்டும். அப்போ இந்த ராகு எந்த கோளோட சேருதோ, ராகுக்குன்னு தனி வீடு கிடையாது, கேதுக்கும் கிடையாது, ஆனா எந்த கோள்களோட சேருதோ அதனுடைய இடத்தை இது பிடிச்சிக்கும், அதனுடைய வீட்டை அதனுடைய ஆளுமை தன்மை இது பிடிச்சிட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த ராகுவனுடைய மறைவு ஸ்தானம்னா 6, 8, 12ல மறையும். 6ஆம் இடத்துல மறைஞ்சதுன்னா கடன், எதிரி, நோய் இருக்காது. அவங்களுக்கு பெருசா எதிரியே இருக்காது 6ஆம் இடத்துல மறைகிறவங்க. அவங்க அதிகப்படியான கடன் சுமைகள்ல போய் மாட்ட மாட்டாங்க. நோய்களும் அப்படித்தான். அதுக்காக எல்லாத்துக்கும் 6லயே வரும்னு சொல்ல முடியாது, வர்றவர்களுக்கு பார்க்கலாம். 8ஆம் இடம் ஆயுள், எதிர்பாராத நிகழ்வுகள். 8ல ராகு இருக்கும்போது வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனம் தேவை. இதுக்குதான் சாமிஜி நமக்கு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார், அருட்காப்பு. இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக இறைநிலையை துணைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எந்த நிலை வந்தாலும் அந்த இடத்துல இறைநிலையே உதவி செய்யும். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு இந்த 8ஆம் இடத்துல ராகு இருந்தா ஒன்னும் பயப்பட வேணாம், தினந்தோறும் என்ன செயல் செய்தாலும் அருட்காப்பு சொல்லிட்டு செய்யும். 12ஆம் இடத்துல செலவுகள், விரயங்கள் அதிகப்படுத்தும். அப்பதான் தேவையில்லாத ஆசைகள்லாம் வரும். பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் ஆசை வரும். அப்ப ராகு மேல மனசை வச்சு தியானம் பண்ணும்போது இந்த ஆசை எனக்கு ஏன் வருகிறது, என்னுடைய பொருளாதார நிலைப்பாடு என்ன, இந்த ஆசையை நான் கொண்டு போய் இருக்கிற பணத்தெல்லாம் அதுல முதலீடு போட்டு நாளைக்கு ஏதாவது எதிர்பாராதமா போயிட்டா என்னால சமாளிக்க முடியுமா, இத மூளை சிந்திச்சிருச்சுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த புரிதலை ஏற்படுத்துவது
அதுக்கு ராகு மேல மனசு வச்சு தவம் பண்ணும். அடுத்த பிளானட் யாருங்க? கேது. இந்த கேது ராகுனுடைய எதிர்பக்கம். அந்த கேது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்யுதுன்னு பார்க்கணும். ராகு மாதிரியே கேதுவும் மிகப்பெரிய நன்மை செய்வார். நன்மையும் செய்வார்கள். அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நன்மை குறைவாகவும் செய்வார். இப்போ கேது நம்மளுடைய ஞான பிரகாசம், இந்த மனித பிறவி எடுத்த நோக்கம் ஞானம் பெறுவது. அந்த ஞானத்தை கொடுப்பவன் கேதுக்காரகன். போகத்தை கொடுப்பவன் ராகு. எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். யாருக்கு ஆசை இல்லை? சாதாரண காரணம் போனா ஆசை அடங்குதா? வேர்ல்ஸ் வேகன்ல போகணுங்கிறான், பிஎம்டபிள்யூல போகணுங்கிறாங்க. இதுல என்ன போறோம்? ஹெலிகாப்டர்ல போகணும், பிளைட்ல போகணும், போகத்தை அனுபவிக்கணுங்கிறான். அதே மாதிரி ஒவ்வொன்றும் அந்த ஆசைகள் ஒருவருக்கு ராகு காரணம். கேது ஞானம். இப்ப கேது வழி உயிர்காரக தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வழி தாத்தா பாட்டிகள், தாய் வழி, அந்நியர்கள், புதியவர்கள், சன்னியாசிகள். சில பேரு சன்னியாசியா போவதற்கு இந்த கேதுவே காரகம். திருமணமாகாம மகான்கள், குருமார்கள். நல்லா பாத்துங்க, கேதுனுடைய தன்மையை பொறுத்து ஒருவர் சன்னியாசி ஆவார், ஒருவர் மகான் ஆவார். அந்த கேதுனுடைய ஆற்றல் எந்த நிலைப்பாட்டுல எவ்வளவு டிகிரி கோணத்துல இருந்து கிடைக்குதுங்கிறது தான் அதனுடைய வேறுபாட்டுக்கு காரணம். பூம்பு மாட்டுக்காரர், சேங்கண்டி அடிப்பவர் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இறந்த இந்த மார்கழி மாசம் அடிச்சுக்கிட்டு சங்கு ஊதிட்டு வருவோம். அவர்கள் எல்லாம் சிறைச்சாலை பணியாளர்கள், போலிச்சாமியார்கள், அவங்களும் இதுல தான் வந்து மாட்டுவாங்க. கடத்தல்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் கேதுவே காரணம். கேது வந்து எதிர்மறையா செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க, தவறான வழியில பொருள் ஈட்டுறதுக்கு தானே மனசு ஓடும். அப்புறம் அனுபவிச்சுதான் தெரியணும். என்ன செஞ்சாலும் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கு. சாமிஜி செயல்வழி தத்துவத்தை சொல்லியிருக்காரு. தவறான வழியில போய் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும்போது கேதுவை நினைச்சுக்கணும். தகுதி முறை காரக தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, சன்னியாசிகள், மிகப்பெரிய ஜோதிடர்கள், இந்த ஹீலிங் கொடுத்து மருத்துவம் செய்யறவங்க, மகான்கள், இவங்க எல்லாத்துக்கும் காரக தத்துவம் யாருன்னா நம்மளுடைய கேது மகான், அவர்தான். இப்போ இடக்காரக தத்துவம், சின்ன சந்து, நம்ம வீட்டுக்கு போறது வழி, குறுகிய சந்து, பொது கழிவறைகள், இது எல்லாமே கேதுவுடைய காரக தத்துவத்துலதான் இயங்குது. உடல் உறுப்புகள்ல நம்மளுடைய ரோமம், நம்மளுடைய நெகங்கள், நம்மளுடைய நரம்பு, சனிக்கு கூட ஆசனவாய், உடல்ல இருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்பு, இது எல்லாமே உடல் காரக தத்துவத்துல கேதுவினுடைய இயக்கத்தால இயங்குது. இந்த நோய்க்கான காரக தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வெட்டுக்கள், சில காயங்கள், படைகள் மற்றும் புண்கள், தற்கொலை, திடீர் மரணம், தோல் வெடிப்புகள், பாம்பு கடி, வைரஸ் காய்ச்சல்கள், கட்டி, குடல் நோய், குன்ம நோய், பைத்தியம், மயக்கமடிதல், வலிப்பு, விஷக்காய்ச்சல்கள், வெறிநாய்க்கடி, எய்ட்ஸ், இப்படி ஆட்கொள்ளி நோய்கள் பூராவும் எதனால ஏற்படுதுன்னா இந்த கேதுவால ஏற்படுது. மலட்டுத்தன்மைக்கும் இந்த கேதுவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம், ராகுவுக்கும் தன்மை இருக்கு, கேதுவுக்கும் இருக்கு. இப்போ இதனுடைய ஆற்றலை எப்படி பெற்றுக்கொள்வது? மைனஸா இருக்குன்னா உணவு தான் எடுக்கணும். முதல்ல உணவு எடுக்கிறதுக்கு கொள்ளு என்கிற தானியம் கேதுவனுடைய காந்தலை கதிர்களை பெற்று நமக்கு கொடுக்கிறது. பாருங்க, விருட்சங்கள்னு சொல்ற தாவரங்களை நமக்கு சக்தியை கொடுக்கறதுனால. தொழில்முறை காரக தத்துவத்தை பாருங்க, சிற்ப வேலைகள் எவ்வளவு ஞானம் கொடுக்குதுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாரும் சிற்பம் செஞ்சிட முடியுமா? தேர்ல இருக்கிற சிற்பத்தை பாருங்க, பழங்கால கோயில்கள்ல இருக்கிற சிற்பத்தை பாருங்க. ஞான தெளிவு உள்ளவர்கள் தான் அந்த சிற்பத்தை படைக்க முடியும். சிற்ப வேலைகள், கணக்கர்கள், நுட்பமான பொருட்கள் தயாரிப்பவர்கள், விற்பனை செய்பவர்கள், சிகை அலங்காரம் செய்பவர்கள், கப்பல், எழுத்தாளர்கள், வித்யாலயம் நடத்துபவர்கள், கணிதம், சித்திரம், அறநிலையம், மருத்துவர், அறுவை சிகிச்சை, ரண சிகிச்சை, ஜோதிடம், தூதுவர்கள், பத்திரிகையாளர்கள், மூலிகை வைத்தியங்கள், ஹீலிங் மருத்துவம், மட ஆதிக்கம், ஆசிரம நிர்வாகம், மேஜிக் வித்தை, இத்தனைக்கும் இந்த கேதுவுக்கும் காரகத்துவம் இருக்கு. அப்போ
ஒவ்வொரு தொழிலையும் என்னென்ன காரகத்துவம் சொல்றாங்க. அதே மாதிரி ஞானம், ஒரு மனிதன் ஞானம் பெறுவதற்கும் மோட்சத்தை அடைவதற்கும் அவன் தந்திரக்காரனாக இருப்பதற்கும் ஆணவக்காரனாக இருப்பதற்கும் இந்த கேதுதான் நமக்கு காரகமாக இருக்கிறது. வீட்டுல இந்த கேதுவனுடைய வாஸ்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா வடமேற்கு திசை, செவ்வாய்க்கிழமைகளில் இதனுடைய ஆதிக்கம் இருக்கும். எண்கள்ல பாத்தீங்கன்னா 7ஆம் எண், இது வந்து நியூமராலஜிக்காரங்க சொல்லுவாங்க, 7ஆம் எண் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல இருக்கும். சில பேர் மிகப்பெரிய உயர்ந்த உச்சத்தை தொற்றவர்கள் 7ஆம் எண் வாகனங்கள் வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சிவப்பு, கருஞ்சிவப்பு, துருப்பிடித்தல், குழப்பமான மனநிலை, அடிமை நிலை, சித்திரவதை, வைடூரியம், விநாயகர், கணபதி உபாசனை, கபட எண்ணம், இதுக்கெல்லாம் இந்த கேதுவே காரணம். சொல்லுவாங்க, உங்களுக்கு கேது திசை நடக்குதுங்க, கேது புத்தி நடக்குதுங்க, விநாயகருக்கு போய் ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டு வாங்க அப்படின்னு பக்தி யோகத்துல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கேதுவுக்கான வழிபாட்டு முறையில அந்த தெய்வம் அங்க இது பண்ணியிருக்காங்க, அஷ்டபந்தனம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரசாயன பதிவு அந்த இடத்துல அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை மாற்றம் அந்த இடத்துல கிடைக்கும். ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு ஒரு சின்ன கோயிலே மனநிலை மாற்றம் கிடைக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு உலகெங்கும் எவ்வளவு அறிவு திருக்கோயில்களை கட்டி அங்க பிரபஞ்சத்தை அழைச்சி அருட்தந்தை அவர்கள் எல்லாத்துக்கும் இந்த ஞான மார்க்கத்தின் மூலமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாம எவ்வளவு பெரிய அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தை பெற்றிருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டு வாசலத்துல பின் வாசல், வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாசல் வைப்பாங்க. அது கேதுவனுடைய காரகத்துவம் இருக்கிறவங்க எல்லாம் அதை மறக்காம செய்வாங்க. படிக்கட்டுகள், கழிவறைகள், இவங்கெல்லாம். அதே மாதிரி பெயர்கள்ல யார் இந்த ரிஷின்னு பெயர் வைக்கிறாங்களோ அவங்க பூராவும் இதுல அந்த நிலைப்பாட்டுக்கு அந்த கேதுவனுடைய தன்மையை அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ரிஷி, முனி, ஞானம், ஞானசேகரன், ஞானசேகரி, ஞான பண்டிதன், இந்த மாதிரி பேர் வைக்கிறவர்கள்லாம். இவங்களுக்கெல்லாம் அந்த கேதுவனுடைய பிரதிபலிப்பை நம்ம பார்க்கலாம். கேது 7ஆம் பார்வையாக முழு பார்வை பார்க்கிறார். 3, 10 பார்வை கால் பங்கு பார்வை, 5, 9ஆம் பார்வையில அது அரை பங்கு, 4, 8 முக்கால் பங்கு. அப்படியே இந்த இடங்கள்ல இருந்து பார்க்கும்போது முக்கால் பங்கு, 6, 8, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பிளானட்ல இருந்து வரக்கூடிய இதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு இடத்துல ஒரு லைட் வெளிச்சம் இருக்குன்னா அதனுடைய திசை எந்த திசைக்கு போகுது, நேர்கொண்ட பகுதியில போகும்போது அதனுடைய வெளிச்சம் முழுமையா கிடைக்கும், இந்த பகுதி ஓரத்துல வரும்போது குறைவாக கிடைக்கும். அந்த மாதிரிதாங்க. இப்ப இந்த கேதுங்கிற கோள் மேல நம்ம மனசை வச்சு தவம் செய்யும்போது கேதுனுடைய காந்தலை கதிர்வீச்சுக்கும் நம்ம மன அலைக்கும் ஒரு இணக்கமான ஈர்ப்பு ஏற்படுகிறது. அப்ப கேது நம்ம உடல் உள் உறுப்புகள்ல எதெல்லாம் தவறான வழியில போய் உடல் உறுப்பு கெட்டு போகுமோ அந்த உறுப்புகளை அதுக்கு போகாத மாதிரி பாதுகாக்கிறது. மன ஓஜ சக்தியோட இதுக்கு தொடர்பு இருக்கு. நம்ம காயகல்பம் போட்டு காயகல்ப பயிற்சி செய்து நரம்பூக்கம் அஸ்வினி முத்திரை போட்டு ஓஜஸ் மூச்சு போடுறோம். அந்த ஓஜஸ் மூச்சுல ராகு கேதுடைய காந்தலை கதிர்வீச்சுக்களை குடிக்க முடியும். சாமிஜி எப்படிங்க இதை கொடுத்தாங்க? இதான் ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கணும். உணவுகள்ல கொடுத்திருக்காங்க, பயிற்சிகள்ல உடற்பயிற்சிகள்ல கொடுத்திருக்காங்க, தவ நிலைகள்ல கொடுத்திருக்கிறாங்க. பிரபஞ்சத்தின் மேல மனசு நிறுத்தி பண்ணும்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்தும் நமக்குள்ள வசப்படுது அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு சுத்த வெளியோட வச்சு பண்ணும்போது இறைநிலைக்கும் நமக்கும் கனெக்ஷன் வருதுன்னு சொல்றாங்க. 9 மைய தவத்தை செய்ய சொல்லி உடல்ல ஒவ்வொரு சக்கராவையும் இயக்கி இறைநிலைக்கு கொண்டு வராங்க. எவ்வளவு அற்புதமாக அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ராகு கேது காந்தலைகளை நம்ம நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து பேரியக்க மண்டலத்துக்குள்ள நுழையிறோம். இது வந்து பிரபஞ்ச களம். இங்க சூரியன் மாதிரி கோடான கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொன்றும் ஒரு சூரியன்னு சொல்றோம். இப்ப நாம இருக்கிற சூரிய குடும்பத்தை தான் பார்த்து பேசிட்டு இருக்கோம். இப்படி உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களை தான் காலச்சக்கர படத்துல மேசம், ரிஷபம், மிதுனம்,
கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு 12 தொகுதிகளாக பிரிச்சு இந்த ஆண்டினுடைய கணக்கீட்டுப்படி ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சூரியன் உதயமாகிற கால்குலேஷன் கணக்குங்க. அப்படி அமைச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப அனைத்து நட்சத்திர தொகுதிகள்ல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தானே நாம் எல்லாரும் பிறந்திருப்போம். ஏதோ ஒரு 3 நட்சத்திரம் நமக்கு யோக நட்சத்திரமாக இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்கள்ல நம்மளுடைய திசைநாதன், புத்திநாதன் பயணிக்கிற போது நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடைவோம். இப்ப 27 நட்சத்திரங்கள்ல நமக்கான யோக நட்சத்திரம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூட்சமங்கள். அதே நேரத்தில் நம்ம வெற்றிக்கு தடையாக எது இருக்குது அப்படின்னா 3 நட்சத்திரங்கள். அது அவயோக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாள்ல அந்த தொழிலை ஆரம்பிக்க கூடாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு நல்ல நாள் அது கால நம்ம உடல் இயக்க தத்துவத்தை சொல்வது பஞ்சைபோத தத்துவம். கால இயக்க தத்துவத்தை சொல்வது பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்துல 5 விஷயம் சொல்லியிருப்பாங்க. நாள், இன்னைக்கு என்ன கிழமைங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாயினுடைய காஸ்மிக் ரேஸ் பூமிக்கு முழுசா கிடைக்கும். அதே மாதிரி கேதுவனுடைய காஸ்மிக் ரேஸ் இன்னைக்கு பூமிக்கு வரும். அதே மாதிரி இன்னையுடைய நட்சத்திரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? திதி, இன்னைக்கு என்ன திதி இருக்கிறது? யோகம், இன்னைக்கு என்ன யோகம் இப்ப இந்த நேரத்துக்கு இயங்கிட்டு இருக்கு? திதி, யோகம், கர்ணம், என்ன கர்ணம் இந்த நேரத்தில் நடக்குது? இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம தோல்வி அடையாம பார்த்து கொள்வதற்கு. திடீர்னு ஒரு இழப்புகள் ஏற்படாமல் முடிந்தவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அறிவை சரியான பாதையில் இயக்க வேண்டும். அந்த அறிவை சரியான பாதையில் இயக்குவதற்கு இது நமக்கு வழிகாட்டுது. இப்ப நம்ம ஏதோ ஒரு கோளுக்கு சொந்தக்காரங்களா பிறந்திருப்போம். சாமி நவக்கோள் மேல மனசை வச்சு தவம் செய்யும் போது எல்லா கோள்களினுடைய ஆற்றலையும் அளவோடு பெற்று நன்மை பெற முடியும், மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லிதான் காந்த தத்துவத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஒரு அதிர்ஷ்ட விஞ்ஞானமாக கொடுத்திருக்கிறார். இப்போ பிரபஞ்ச காலத்திலிருந்து நம்ம இந்த 12 ராசி மண்டலங்கள்ல இருந்து எல்லா நட்சத்திரத்திலிருந்து கோள்களினுடைய ஆற்றலை பெற்றுட்டோம். இப்ப இன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதுக்கு மேல வரும். எங்க வரும்? பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை எல்லையற்ற பகுதிக்கு விரிக்கிறோம். இருட்டு, அந்த எல்லையற்றதாக இருக்கிற சுத்த வெளிக்கு வரும். அதுதான் இறைநிலை இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு வரும்போது அங்க அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அணுவுக்கு மத்தியிலேயும் ஒவ்வொரு அணுவுக்கு இடையிலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தா இறைநிலையே தான் இருக்கு. அப்ப என்னுடைய உயிர் சக்திக்குள்ள என்ன இருக்கு? இறைநிலையே தான் இருக்கு. என்னுடைய உடம்புல இருக்கிற நோய் அணுக்களுக்குள்ள என்ன இருக்கு? இறைநிலையே தான் இருக்கு. நான் சரியா பயன்படுத்தாத போது இந்த தவறு நிகழ்ந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டால் இதை சரி பண்ண முடியும். இந்த சுத்த வெளியே நமக்குள்ள எப்படி இயங்குது? அதான் விஷயம். மனுஷனுக்கு நோய் வந்துட்டா அறிவு இயங்காதுங்க. நோய் வராம இருக்கிற வரைக்கும் தான் அறிவு இயங்கும். அப்ப அந்த அறிவை இயக்கணும். இது பஞ்சபூதங்களா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த எல்லாவற்றையும் அறிவு தான் ஆட்கொண்டிருப்பதை நம்ம உணர்ந்து பார்க்கிறோம். இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளாரையும் இதே இயக்கம் தான் இருக்கு. இதே ஓட்டங்கள் தான், செயல்பாடுகள் இருக்கு. இப்ப நாம இன்னொருத்தரை ஏமாத்தி அவருடைய உணவை புடுங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறதோ, அவரு கொடுக்காம சாப்பிடணும்னு நினைக்கிறதோ எந்த வகையில் நியாயம்னு சிந்தனை பண்ணி பாருங்க. சாமிஜி நம்ம எத்தனையோ ஜென்மங்கள்ல எடுத்த வினைப்பதிவின் காரணமா தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்குது பாரு. வினைப்பதிவே தேகம் கண்டாய், மண் மீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், என்னுள் இருந்து என்னை மீட்டுன்னு ஒரு பெரிய மகானே சொல்றாரு. நாமெல்லாம் எப்படி சொல்லணும்? அப்ப அந்த பழைய கர்மாக்களுடைய தன்மையை சஞ்சித கர்மாவை கண்டுபிடிச்சு நீக்கணும். சாமி அதுக்கு பிராயசித்தம் சொல்றாரு. தவத்துல எல்லாரையும் வாழ்த்து, எதிரிய கூட வாழ்த்துன்னு சாமி சொல்றது இதற்காக தான். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? மிகப்பெரிய ஒரு வைராகிய நெறியை நமக்கு சாமிஜி கொடுத்திருக்காங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும்
துன்பம் தரமாட்டேன். மிகப்பெரிய வைராக்கியம். துன்பம் தருவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். சாமிஜி எந்த இடத்துலயும் தன்னை இழந்து தர்மம் பண்ண சொல்லல. நம்மளால முடிஞ்சதை தான் செய்ய சொல்றாரு. அத உழைக்க முடியாதவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, ஆசிரமங்கள்ல இருக்கிறவர்களுக்கு இந்த தர்மம் செய்யுங்க. நாம செய்யக்கூடிய கர்மமும் நாம செய்யக்கூடிய தர்மமும் தான் நம்ம கூட வரப்போகுதுங்க. நம்மளுடைய ஆத்மா கூட வரப்போகுதுங்க. அப்போ நம்மளுடைய ஒரு புண்ணிய பாதையில ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணுங்கிறதுக்கு தான் சாமிஜி நமக்கு இந்த பஞ்சபூத நவகிரகத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அணுவிலே பிரபஞ்சம் அடக்கம் பெற்றிருப்பதனை அறிந்தோர் அறிவர், அவர் அணுவாய் நின்றதனால். மனிதர்கள் அனைவரும் மாண்போடு வாழ வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி கடைபிடித்து வாழ வேண்டும். சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஞான களஞ்சியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 1652 பாடல். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு உரைப்பேன், நன்மை தரும் நவக்கோள்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து ஜோதிட புத்தகங்கள் அது இது படிச்சுட்டு இந்த கோள் நெகட்டிவ் செய்து, இந்த கோள் இது செய்துன்னு பயப்பட வேண்டாம். அந்த காலங்கள்ல விழிப்பாக இருந்து வெற்றி கொள்ள வேண்டும். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன். சாமிஜி பார்த்ததை சொன்னார். சாமிஜி பார்த்து அனுபவிச்சதை, அவர் ரசித்ததை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சிய. என்ன 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 அற்புதம் பாருங்க. இந்த கோள்ல நட்சத்திர கூட்டங்கள் இயங்குகிறத ஒரு நாட்டியம் என்று சொல்கிறார். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றல் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல். இந்த உலகத்தை அத்தனையும் உருட்டுதுங்க, இயக்குதுங்க. தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே. நம்ம என்னமோ தவம் பண்ணணும்னா என்னன்னு நினைக்கிறோம். இந்த தவம் ஆனந்தம். அந்த பேரியக்க மண்டலத்துல மனசை நிறுத்தி, பிரபஞ்சத்துல நிறுத்தி, சுத்த வெளியில நிறுத்தி தவம் பண்ணி முடிச்சு அந்த ஒரு கணம் மனம் பெறுகிற ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த மனித பிறவி எடுத்ததனால் பெறக்கூடிய பெரும் பயன். அந்த பயனை பெற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு மரத்தை உங்களுக்கு முன்னால சொல்லியிருப்பேன். எப்போ சொல்லியிருப்பேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியினுடைய ஆரம்பத்துல நம்ம ஒரு புளிப்பு சுவை உள்ள மாம்பழம் அப்படியே விதையா முளைச்சு திரும்ப அடுத்த தலைமுறை புளிப்போட போகக்கூடாது. அந்த மாம்பழத்தை இனிப்பு சுவை உள்ள மாம்பழமாக மாற்ற வேண்டும். அதற்கு இனிப்பு சுவை உள்ள மாங்கன்றோடு புளிப்பு சுவை உள்ள மாங்கன்றை இணைத்து ஒட்டு மரமாக்கி பழைய தளிர்களை எல்லாம் கட் பண்ணி விட்டு புதிய தளிர்களை வளர்க்கும் போது அந்த மரம் இனிப்பு சுவை உள்ள மரத்தை கொடுக்கும். அப்போ இனிப்பு சுவை உள்ள மரமாக இந்த வகையில் எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி பெற முடியும். ஆனா மாம்பழத்தை தான் பெற முடியுமோ தவிர பலாப்பழத்தையோ கொய்யாப்பழத்தையோ பெற முடியாது. மனிதர்களாக பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இறைநிலைதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைநிலைதான் ஒவ்வொருவருக்குள்ளாரும் ஒவ்வொரு ஆற்றலையும் ஒவ்வொரு தொழில் திறமைகளையும் கொடுத்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இறைப்பணியை செய்கிறேன். இந்த உடல் இறைப்பணி செய்வதற்கு என்று புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அனைவருக்கும் தெய்வீக வாழ்க்கையாக அமையும் என்று கூறி, எல்லாரும் திருமணம் பண்ணுவீங்க. உங்க குழந்தைக்கு திருமணம் பண்ணும்போது தயவு செய்து பதவிக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் பொண்ணு டாக்டர் மாப்பிள்ள, இன்ஜினியர் பொண்ணு இன்ஜினியர் மாப்பிள்ள, ஐடி பொண்ணு ஐடி மாப்பிள்ள, அப்படிதான் பார்க்கிறோம். தயவு செய்து அதை பார்க்காதீங்க. ராசி நீர் ராசி எது, நில ராசி எது, நெருப்பு ராசி எது, காற்று ராசி எது, ஆண் ராசி எது, பெண் ராசி எது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நில ராசிய நீர் ராசியோடு சேர்க்கணும். நிலராசிய நீர் ராசியோடு சேர்க்கும் போதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக பார்ப்பாங்க. நெருப்பு கூட போய் நீரை சேர்த்தனா எப்படி இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெருப்பு கூட நீரை சேர்த்தனா அணைஞ்சுப்போம். அப்போ நெருப்பு கூட காற்றை சேர்த்தணும், அப்பதான் அது எரியும். அப்போ மேச ராசி ஆண் ராசி நெருப்பு ராசி,
ரிஷப ராசி பெண் ராசி, நில ராசி. மிதுனம் ஆண் ராசி. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருங்க, ஒன்றும் பெரிய குழப்பமே கிடையாது. கடகம் பெண் ராசி, நீர் ராசி. சிம்மம் ஆண் ராசி, நெருப்பு ராசி. கன்னி பெண் ராசி, நிலம் ராசி. துலாம் ஆண் ராசி, விருட்சகம் பெண் ராசி, நீர் ராசி. தனுசு ராசி ஆண் ராசி, நெருப்பு ராசி. மகரம் பெண் ராசி, நில ராசி. கும்பம் ஆண் ராசி, காற்று ராசி. மீனம் பெண் ராசி, நீர் ராசி. திருமணம் செய்யும்போது நீங்க பொருத்தங்கள் பாருங்க, பதவி பாருங்க, உங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் பாருங்க. இது முடிஞ்ச வரைக்கும் இதுல ஒன்றுக்கொன்று பஞ்சபூதங்கள் ஒத்து போற மாதிரி பாருங்க. உங்களுடைய பொண்ணு மாப்பிள்ளை மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று கூறி, இன்று அருட்தந்தை கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பயன்படுத்தினால் எப்படி வெற்றி பெறலாம், நமக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்பதை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்த குரு பிரானுக்கும், இதுவரை செவிமடுத்த அத்துணை இறை உணர்வாளர்களும் பூரண உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று குருவின் திருவடியில் மனதை நிறுத்தி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலகம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வீடியோல வரலைங்க ஐயா. வீடியோ ஆன்ல தான்மா இருக்கு எனக்கு. இப்ப வந்துச்சுங்க. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் செஷன் போலாமாங்க? போலாங்கம்மா. முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல். ஞாபகம் இருக்கையா? ஞாபகம் இருக்கு, பட்டிமன்றத்துல பேசுறமே. நீ குருநாதர். வாழ்க வளமுடன். அருமையான தலைப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா வந்தது ஐயா. 2 கேள்வி வச்சிருக்கேன். ஒண்ணு இப்ப எல்லா கோள்களுமே உருண்டையா தட்டையா சுத்திந்தான் கோலமா இருக்கும்போது நீங்க அதுக்கு இந்த 7ஆம் பார்வை 6ஆம் பார்வைன்னு சொல்றீங்களே, அது கண்டு இருந்தாலும் பார்க்க முடியும். என்ன பார்வை? அது எப்படி பார்வை? இது அருமையான கேள்வி. ஒரு பல்பு எரியுதுங்க ஐயா. அந்த பல்பு உதாரணமா அதை காமிக்கிறேனே பாருங்க. இந்த பல்பு இருக்கும், இதனோட இந்த பகுதியில் வெளிச்சம் குறைவா இருக்கும், இதுக்கு நேர்கொண்ட பகுதியில் வரும்போது வெளிச்சம் வரும். அது மாதிரி அது அதனுடைய இயக்கம் வரும்போது அது பூமியில பட ஆரம்பிக்கிற போது எந்த கோணத்தில் படுகிறதோ அதுக்கு ஏற்ப அதனுடைய தன்மை பிரதிபலிக்கும். ஆமா, அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனமும் கிடையாது, சூரிய உதயமும் கிடையாது. அறிவியல் பூர்வமா சூரியன் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு, பூமி தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனை சுத்தி வருது. அப்போ இப்படி போகும்போது இதனுடைய ஒளிப்பட ஆரம்பிக்கிற இடம் சூரிய உதயம், அந்த ஒளிப்படுறது குறையும் போது அஸ்தமனம் அப்படின்னு நம்ம ஒரு புரிதலுக்காக ஏற்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய சுற்று இயக்கத்தில் வரும்போது அது ஆரம்பிக்கிற போது அதனுடைய தன்மை அதிகமாகவோ குறைவாகவோ வரும். சரி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. சொல்லுங்கய்யா. இப்ப சூரியனுடைய மையத்துல அணுக்கள் அசைவட்டு போறது, அது காந்த மண்டலம் அளவுக்கு எதுவும் சொல்றீங்களே. இப்ப அசைவட்டு போயிடுச்சுன்னா அது எப்படி புகைப்படலாம் நீளமா போவோம்? உயிர் எங்க இருக்குங்க ஐயா? அணு சிதைவு ஏற்பட்டு அது அங்கிருந்து நிக்க முடியாது, அது நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். சாமிஜி பஞ்சபூத நவகிரக தவத்துல சொல்லுவாங்க பாருங்க, அத கூர்ந்து கவனிச்சு பாருங்க, தெரியும். அது
ஐயா ஒன்னொன்னுக்கும் ஒரு தன்மை இருக்குங்கய்யா. ஆ, ஆ. நீங்க இருட்டுக்குள்ள புதுசா போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் எதுவுமே தெரியாது. ஆமா. ஆ. அதே இருட்டுக்குள்ள 1 மணி நேரம் ஆன பிறகு பாருங்க, அங்கேயும் சில பொருள் தெரியும். சரி. கரெக்ட். சொன்னீங்க. அது மாதிரி சுத்தவைக்குள்ள போகும்போது தெரியும். அந்த ராகு கேது அது மாதிரிதான் தன்மைங்க. சில ஓகே. பேர் நம்ம வீட்லயே எத்தனை லைட் போட்டிருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தனியா உட்கார்ந்துருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா. பாத்துருக்கோம். அவங்க அந்த மாதிரியே விருப்பப்படும் அவங்க மனசு. ஓகே. அது என்னன்னு கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு புத்தி நடக்கும். ஓகேயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் இந்திராணி அம்மா. ஐயா, வாழ்க வளமுடன்மா. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஆமா ஐயா, நடுவுல ரொம்ப கேப் விட்டுட்டீங்க ஐயா. அருட்தந்தை எப்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரோ அப்பதான் இதை செய்யும். அதான். ஆனாலும் ஒரு வார்த்தையை கூட நாங்க விட முடியாது ஐயா. அத்தனையும் பயனுள்ள வார்த்தைகள். அருட்தந்தை நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் பொக்கிஷம்னு. அருட்தந்தையே ஒரு பொக்கிஷம் ஐயா. அந்த பொக்கிஷத்துல இருந்து நம்ம எடுக்க எடுக்க எல்லாமே விலை மதிப்பெற்றது. அவருடைய சுரங்கம். ஆமா, கரெக்டான வார்த்தை. சுரங்கம் எடுக்க எடுக்க நமக்கு கிடைக்கிறது அத்தனையுமே விலை மதிப்பெற்றது ஐயா. அந்த வகையில பஞ்சபூத நவகிரகத்தை பற்றி எவ்வளவு அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க ஐயா. இந்த கோள்கள் அந்த ஜோதிட கலையோட சேர்த்து இத நீங்க சொன்ன முறை இருக்க, அது எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. இப்ப அவசியம் வேணும். நீங்க சொன்னீங்க பணத்துக்கும் தான் கல்யாணம் பண்றோம், பதவிக்கும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அதனாலதான் நான் இதை ஆராய்ச்சிக்கே எடுத்துக்கிட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி போகுதுன்னு தான் இந்த ஆராய்ச்சி எடுத்து இந்த முறை பேசியிருக்கேன். தடுமாறி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அதை சீர்படுத்துறதுக்கு இந்த உரைய மீண்டும் 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 கேட்கணும். அவங்க கேட்டு அதை மனதுல ஈர்த்திக்கிட்டாங்கன்னா ஜாதக கட்ட தூக்கிட்டு ஒவ்வொரு ஜோசியத்தையும் போக வேண்டாம், கோயிலுக்கும் போக வேண்டாம். அப்படியே அவ்வளவு நல்லா சொல்லிட்டீங்க ஐயா. எனக்கு 2 கேள்வி, ஒரு சந்தேகம். பஞ்சபூத நவகிரகம் செய்யும் போது குரு ஓரை, சனி ஓரை, அந்த ஓரையில தான் தவம் செய்யணுமா, அந்த கோள் மேல மட்டும்தான் தவம் செய்யணுமா? அருமையான கேள்வி. அதாவது நம்ம அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல தவம் செய்வது சிறப்புங்க. ஆமா. இது எதுக்கு அந்த ஓரையில செய்ய சொல்லியிருக்கேன்னா, சில பேர் இந்த 7.5 சனின்னு பயந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். சில பேருக்கு குரு எனக்கு அஷ்டம குருவா போயிடுச்சு, இந்த 1 வருஷம் பூரா எனக்கு ஒண்ணுமே, எனக்கு எது எடுத்தாலும் தோல்வி அப்படின்னு கஷ்டப்படுறாங்க, பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கும் குரு ஓரையில செய்யுங்க. வியாழக்கிழமை குரு மேல கொஞ்சம் கூடுதலா தம வச்சுக்கோங்க. நம்ம எல்லா கோள்களுக்கும் 2 நிமிஷம் வச்சு செய்வோம். நீங்க குரு மேல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு செய்யுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வரிசையா செய்யணும். வரிசையா செய்யறோம், அது மேல அதிக நேரம் வச்சுக்கணும். இப்ப நல்லா கேட்டுங்க. நம்மளுடைய திருமண வாழ்க்கையை சொல்வது ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன், பெண்ணுடைய ஜாதகத்துல குரு, ராசி கட்டத்துல 7ஆம் இடமும் 2ஆம் இடமும். இப்ப அந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் நின்றால் வெற்றியை தராமல் தாமதப்படுத்தும். அதை ஜெயிக்கிறதுக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தை அந்த கோள் மேல பின்னியும் கொஞ்ச நேரம் வச்சு செய்யுங்க, மாற்றம் வரும். திருமணமே இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஐயா? அல்ல, இந்த மாதிரி காரணம் தாங்க. சுக்கிரன் நீச்சமாயி போயிட்டாலோ, சுக்கிரன் பகை கிரகமாயி போயிட்டாலோ அது அதனுடைய ஆற்றல் வராதுங்க, அது கிடைக்காது. எத்தனை பொண்ணு பார்த்தாலும் தாமதமாவே போயிட்டு இருக்கும். எல்லாம் பேசுவாங்க, அது திடீர்னு கல்யாணம் நின்று போகாது. பல காரணங்கள் இருக்கு. அதுல நம்ம அந்த சுக்கிரனுக்கு சக்தியை உருவாக்கணும். நாம குளிச்சுட்டு அப்படியே பொறுப்பா ட்ரெஸ் பண்ணா போதும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு. ஆனா நம்ம அழகுபடுத்திக்கிறோம்ல, என்னென்ன போட்டு நம்மளை அழகுபடுத்திக்கிறோம். அது மாதிரி
நமக்கு நடக்கக்கூடிய தசாநாதனையும் புத்திநாதனையும் வலுப்படுத்திக்கணும். அந்த வலுப்படுத்திக்கிறதுக்கு இந்த பஞ்சபூத நவகிரகத்தவம் சப்போர்ட் பண்ணுது. கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிருக்கும். அந்த சுக்கிரன் மேல மனசு வச்சு சுக்கிரனுடைய ஆற்றலை பிடிக்கிற போது அவங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு அமையும். பெண்களுக்கு குரு கெட்டு போயிருந்தா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையறது தாமதமாகும். குரு மேல மனசை வச்சு தியானம் பண்ணும்போது அந்த ஆற்றலை பிடிக்க முடியும். திருமணம் செய்த பிறகு கணவனும் மனைவியும் 2ஆம் இடம் என்ன கிரக அமைப்பு, என்ன ராசி கட்டம், அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த கிரகத்தின் மேல ஒரு 5 நிமிஷம் மனசு வச்சு தியானம் பண்ணும்போது 2ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் உட்கார்ந்து இருந்தால் கூட அவர்கள் அதை ஜெயித்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்குதுமா, பதவி இருக்குதுமா, மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கான்னா கேள்விக்குறியா இருக்குமா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, சொல்றது அவர்களுக்கெல்லாம் இந்த தவம் ஒரு மிகச்சிறந்த தீர்வு. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஐயா. ஒரு பெண்ணுக்கு 3 சகோதரர்கள். அந்த 3வருமே அந்த பெண்ணோடு இணக்கம் இல்லை. ஆனா அந்த பெண்ணு சகோதரர் மேல அதிக பிரியம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த 3 பேருக்கும் 3 குடும்பமும் சொல்ல போனா 3 குடும்பமே அந்த பெண்ணை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை எதனால, எந்த கோள்னால வருதுங்க ஐயா? ஐயா, அருமையான கேள்விமா. சகோதர காரகன் செவ்வாய். இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் மறைந்து போயிருக்கும். அப்படி செவ்வாய் மறைந்து போயிருந்தால் சகோதர உறவுகளுக்கும் இவர்களுக்கும் இணக்கமான நட்புறவு இருக்காது. செவ்வாய் என்கிற கோள் மேல இவங்க மனசை வச்சு தியானம் பண்ணணும். வருடத்திற்கு ஒரு முறை இரத்த தானம் செய்ய சொல்லுங்க. அது மிகச்சிறந்த பரிகாரம். தினம்தோறும் அந்த சகோதர உறவுகளை வாழ்த்த சொல்லுங்க. தவத்துல காலத்தால் மாற்றம் ஏற்படும். வாழ்த்துறதுக்கு மனசு இல்லையா? அம்மா, அங்கதான் மனம் என்னும் கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். நீங்க மனசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த மனசை தெரிஞ்சு மனசை வளப்படுத்தி வலுப்படுத்துறது தான் மனவளக்கலை. சரிங்களா? சரிங்க. நாம மனசு இல்ல, எனக்கு எங்க உடன்பிறப்பு எதுவும் செய்யல, மனசு இல்லைன்னு சொல்லாதீங்க. இறைவன் உங்களுக்கு செய்வார். இறை நிலை உங்களுக்கு கொடுக்கும். மிக்க நன்றி ஐயா, நன்றி. அதனால இன்று முதல் வாழ்த்துங்கள். உலகத்தில் மாறாதது எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இருக்கு, வாழ்த்துறேன் ஐயா. உங்களுக்கு நீங்க பல்லாண்டு காலம் நெடோடி காலம் நோய் நொடி இல்லாம அருட்தந்தையினுடைய ஆசையோடு வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கவிதா ஸ்ரீனிவாசன் வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நான் இந்த பஞ்சபுகன் இதுல இருந்து நிறைய யூஸ் ஆயிருக்கு. நீங்க உங்களுக்கு நிறைய கேட்டுட்டு இருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க லாஸ்ட் டைம் கூட செவ்வாய் கிரகத்தை வச்சு நீங்க தியானம் பண்ணீங்களா, வீடு பிரச்சனை எல்லாம். சோ அது கூட யூஸ்ஃபுல் ஆயிருக்கு ஐயா. எனக்கு இப்போ ஒரு கேள்விங்க ஐயா. ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருக்கு 6 hours டிஃபரன்ஸ். ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒன்னா இருக்கு. பாதம் மட்டும் தான் மாறி இருக்கு. ஒரு பொண்ணோட பாதம் 2, பையனோட பாதம். இவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கணும்னு விரும்புறாங்க. இது ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த தசா புத்தி சந்திப்பு வராம இருக்கணுமா? அந்த 2 பேருக்கும் தசா புத்தி சந்திப்பு வராம இருக்கணும். ஒரே லக்னமா இருந்தா தப்பு இல்ல. ஒரே ராசியா இருந்தாலும் ஒருத்தருக்கு நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் ஒருத்தருக்கு கடைசி பாதமா இருந்தா அந்த திசை சந்திப்பு கொஞ்ச நாளைக்கு வரும்.
ஓகே. இல்லைன்னா திசை சந்திப்பு வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பலவீனங்கள் வாழ்க்கையில ஏற்படும். ஓகே. அது அது நீங்க முறையா ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க தெரிஞ்சு அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்க ஐயா. சரிங்க. சரிங்கம்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வள்ளி நாயகி முத்துக்குமார் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம்மா, பேசலாமா? மைக்க ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்க. உங்களுக்கு மைக் அன்மியூட் ஆச்சு, மறுபடியும் மியூட் ஆயிட்டீங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுடைய அந்த வீடியோ வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து எனக்கு முதல் பகுதி கேட்டது இல்ல. அதுக்கு நான் எப்படி பாக்குறது? யூடியூப்ல லிங்க் இருக்குங்கம்மா. யூடியூப்ல லிங்க் இருக்கு. அதுல போனீங்கன்னா முதல் பகுதி கிடைக்கும். உங்க பேரை போட்டா இல்லைங்கம்மா, ஸ்கை யோகா டிவின்னு போட்டீங்கன்னா அதுலயே வரிசையா வருமா, எல்லா பேராசிரியர் பேசுனது வரும். இந்த அதிர்ஷ்ட விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா அதுலயே பகுதி 1 வருங்க. சரியா சரியா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். IQ00 ஆலியார்னு போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரிம்மா, சொல்லுங்க. கண்ணம்மாளின் பேரு. ஐயா நீங்க சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, நீங்க தொழில் அடிப்படையில கல்யாணம் வேண்டாம், வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனா அது வேண்டாம், டாக்டர் வேண்டாம்னு சொல்லலைங்க. வேண்டாம்னு சொல்லல. அத பார்க்கிற போது அந்த ராசிகள் வந்து ஆண் ராசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாங்க. ஒரே ராசி இருக்கு, ஆண் ராசி பெண் ராசி ஒன்னா இருக்க கூடாது. ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி இதெல்லாம் ஆண் ராசி. நீங்க இந்த ராசியிலேயே பெண்ணையும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் ஒரே மாதிரி போவோம், குணங்கள் ஒரே மாதிரி போவோம். அதே மாதிரி 2 பேருக்கும் பெண் ராசிய ஏற்படுத்தி வச்சீங்கன்னா 2 பேரும் நிறைய நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்றீங்க. கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். சரி சரிங்கய்யா. அப்படிதாங்க எங்க பொண்ணு ஒண்ணு 2-3 வருஷமாவே வீடும் கட்டியாச்சு, வீட்டுக்கும் போகல. அந்த பையன் ரொம்ப பிரியப்படுறான் வாழணும்னு. இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அவங்க வாலிப வயசுல அப்படித்தாங்க இப்ப இருக்கிறாங்க. என்ன பண்றது? கம்ப்யூட்டர்லதான் 2 பேருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சார். ஆனா அது நான் சொன்ன அதை மட்டும் பேசாதீங்க அப்படிங்க. அந்த பையன் எப்படியாவது அவங்க 2 பேருடைய பிறந்த நேர விஞ்ஞான முறைப்படி சரிங்க. செவ்வாய் கெட்டு போயிருக்கோம். சரிங்க. 2ஆம் வீடு கெட்டு போயிருக்கோம். சரிங்க சரிங்க. 2ஆம் வீடு கெட்டு போனதுனாலதான் 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க. அந்த பையன் ரொம்ப பிரியப்படுறாங்க, பொண்ணுதான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது நல்ல அறிவுரைகள் சொல்லுங்க. சரிங்க சரிங்க. நல்ல அறிவுரைகள் சொல்லுங்க. அவங்களை நீங்க தியானம் சொன்னீங்கன்னா இப்ப அவங்க எல்லாம் மனம் விரும்பாது, அவங்க மனம் ஏற்காது. மெல்ல மெல்ல பக்குவமா தான் சொல்லணும். என்ன பண்றது? பெற்றோர்கள் அதுக்குதான் சாமிஜி சொல்றாரு, 14 வயசுல மனவளக்கலைய டிப்ளமாவாவது நம்ம குழந்தைகள் படிக்க வச்சிருங்க. எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை துணை இறைவன் கொடுத்த வரம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, சாமிஜி அப்படிதானே சொல்றாரு. அத புரிஞ்சுக்கிட்டா இந்த மனக்குறைபாடு வராதுமா. சரிங்க சரிங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இதான் நிலைப்பாடு. சரிங்க. அதுக்கு பெண்ணுங்க செய்யலாம். நீங்க முயற்சி பண்ணுங்க. யாராவது நம்ம மனவளக்கலையிலேயே சில ஆசிரியர்கள் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சரிங்க சரிங்க. அவங்களோட பேசுங்க, அவங்களோட கவுன்சிலிங் கொடுத்து பாருங்க. சரிங்க சரிங்க. இங்க பெருமாள் ஐயா இருக்காரு இல்லைங்க, அவர்கிட்ட
நீங்க யாருகிட்ட வேணாலும் நல்ல நீங்க இங்கதான் முதுநிலை கோயம்புத்தூர் பேராசிரியர். தான். நீங்க அன்னைக்கு கூப்பிட்டது வெளியூர்ல இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ சொந்த ஊருக்கு வந்திருக்கேம்மா, அப்பா அம்மா கூட இருக்கேன் ஆத்தூர்ல. நான் அன்னைக்கு அந்த போன இதுலயே அப்ப சொன்னீங்க எங்களை பார்க்க வரலான்னு கேட்கும்போது. ஆமாமா, இங்க ஊருக்கு வந்துட்டதுனால சந்திக்கிறதுக்கு தூரம். அங்கதான் முடியாது. சோமனூர் மனவளக்கலை மன்றம் தான் எங்களுது. ஆமாமாங்கய்யா. சரிங்க. பாக்கலாங்கம்மா, வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நான் போன் பண்றேங்க ஐயா. நீங்க வந்தீங்கன்னா நான் போன் பண்ணிட்டு வரேன். சொல் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, செவ்வாய் தன்மையும் இருக்கு. அப்ப செவ்வாய் போதை, அப்ப அதுக்கு எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டேன். அந்த பிளானட் உள்ள தன்மைகள்லாம் அதிகம் கிடைக்குமா? இன்னைக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா பூமிக்கு வருங்க. ஆமா, செவ்வாய் மணி 12 மணிக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமா பூமியில படுது இல்ல. காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு கம்மியா தான் இருக்கும். டெம்பரேச்சர்னு சொன்னா புரியும். மதியான நேரத்துல அதிகமா இருக்கும். அது மாதிரி செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இன்னைக்கு தனிமை அதிகமா இருக்கும். இப்ப யாருக்கு செவ்வாய் பலவீனமா இருக்கோ அவங்க இன்றைய நாள்ல காலையில 6 to 7 செவ்வாய் ஓரையில செவ்வாய் மேல கொஞ்சம் நீண்ட நேரம் மனசு வச்சு தியானம் பண்ண இந்த ஆற்றலை பிடிக்கலாம் முடியும். அதான் டியூஸ்டே வேற, அதனால அதிக ஆற்றல் கிடைக்கும். காலையில 6 to 7 செவ்வாய் ஓரை. ஆமா, அடுத்த ஈவினிங் வருங்க. ஈவினிங் வரும். உங்களுக்கு அது எந்த நேரம் சாத்தியப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. அப்புறங்கய்யா, இப்ப மூலாதாரம் செவ்வாயினுடைய தன்மை. அப்ப அந்த மூலாதாரமும் ஆற்றலும் பலப்படுமா செவ்வாய் என்னைக்கு செய்யும் போது? பலப்படுமே. அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும் அந்த ஹோரால செய்யும் போது. ஆமாங்க. சரிங்க, நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராம்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கோம், நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ அந்த 1வது சுற்று 2வது சுற்றுல அந்த இது சொல்றீங்களா 3 கோடி மைல் 6 கோடி மைல்னு சொல்லி, அது மைலா கிலோமீட்டராங்க? அது பஞ்சபோத நவகிரக தவத்தை கேளுங்கய்யா. அதாங்க, அது 3 கோடி மைல். சாமிஜி கொடுத்த பஞ்சபோத நவகிரக தவத்தை போட்டு கேளுங்க. அந்த தவத்துல சாமிஜியே பேசி நடத்தியிருப்பார். அதுதாங்க 3 கோடி மைல்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. ஆமா, அதேதான். அததான் நான் அப்படியே சொல்றேன். நான் ஒண்ணு புதுசா சொல்லல. இப்போ இங்க 3 கோடி, இப்போ பூமிக்கும் நமக்கும் சூரியனுக்கும் 9 கோடி கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அதுக்குதான் விளக்கம் கேட்கிறேன். கிலோமீட்டரா மைலா? ஐயா, சாமிஜி சொன்னதை நான் நடத்துறேன். நான் இதுல புதுசா ஆராய்ச்சி பண்ணல. அத சாமிஜி சொன்னதுக்கு மாற்று கருத்து நான் சொல்ல மாட்டேன். சரி. அது இல்ல, அதெல்லாம் நம்ம அறிவியல் பூர்வமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாங்க. சரிங்க. மகான்களும் ஞானிகளும் ஒரு கணக்குல சொல்லியிருப்பாங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செல்லப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பிளான் பண்றேன். பட் எந்திரிக்க முடியல, தூங்கிடுறேன். தவம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி கிளாஸும் போகணும். பேசிக் கிளாஸ் கொஞ்சம் பக்கத்துல, வீட்டு பக்கத்துல பேசிக் கிளாஸ் எடுக்கிறாங்க, அங்கேயும் போகணும்னு பிளான் பண்றேன். பட் தூங்கிடுறேன். அது ஒரு விஷயம். அது ஒரு கேள்வி, ஏன் அப்படி நடக்குது? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்ம வினை, அதனால அதை அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இப்போ நம்ம வேதாத்திரியோட ஃபோட்டோ, எங்கள் ஐயாவோட ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது. நம்ம பேசுகிறோம், நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம், அழுகுறோம். பட் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குதா, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல. அது எப்படி தெரிஞ்சுக்குது? 2 கொஸ்டின். உங்க கேள்வி அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் விட சொல்லும் போது நான் அழுதுறாம பார்த்துட்டேன்.
நான் ஏந்திரிக்கணும், தவம் பண்ணணும்னு உங்க மனசு சங்கல்பம் பண்ணணும். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சிருங்க, ஏந்திரிங்க. 6 மணிக்கு ஆலியார் ஜூம்லயே எக்ஸசைஸ் நடக்கும், தவம் நடக்கும், கலந்துக்குங்க. ஆலியார் ஜூம் போட்டுக்குங்க, ஜூம் ஆப் போட்டு ஆலியார்ல இருந்து நடக்கிறதோட ஃபாலோ பண்ணி கூட சேர்ந்து நடத்துங்க. இல்ல பக்கத்துல மன்றம் இருக்கு அப்படின்னா மன்றத்துல போய் செய்ய முடியும்னாலும் செய்யுங்க. 1. 2வது, நீ நல்ல தியானங்கள் கத்துக்கிட்டு தினந்தோறும் செய்து 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 நல்ல பயிற்சி எடுத்த பிறகு குரு பிரான் கிட்ட உட்கார்ந்து மனசை முழுமையா செலுத்தி சரண்டராங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் குரு அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார். என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்துல நான் துரியாதீதத்துல தவத்துல உட்கார்ந்து சென்னையில திருவான்மியூர் அறிவுத்திருக்கோயில் உட்கார்ந்து 1 மணி நேரம் தவம் பண்ணிட்டு வெளியே வரும்போது கண்ணீர் விட்டுட்டு வந்தேன் மகரிஷிகிட்ட. அது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மருத்துவ குழப்பம். மறுநாள் காலையில தான் அத்தனை ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் நான் பார்த்தேன். முதல் நாள் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை வாங்கிட்டேன், மருத்துவரை போய் பார்க்கல. 2வது நாள் சாமிஜி கிட்ட கண்ணீர் விட்டு என்னுடைய பிரார்த்தனைகளை இறக்கி வச்சுட்டு, குருவே நீங்க தான் வழி நடத்தணும்னு சரண்டரான. மறுநாள் போன அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இது சாதாரண பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நான் குரு கிட்ட சரண்டரான, குரு எனக்கு நல்ல வழி காட்டினார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் குருவை நம்புங்க, குரு உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. அடுத்த அன்பராக அருள்நிதி செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. செல்வி அம்மா வாழ்க வளமுடன். ஆமா ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. அதாவது இந்த திருமண தடை பத்தி நிறைய சொன்னீங்க. அதுல இப்ப இந்த 7ல சனி இருந்ததுன்னா தடை ஆகுங்கிறாங்க, சில பேருக்கு திருமணமே ஆகாதுங்கிறாங்க. அது ஒரு கேள்விங்க ஐயா. அடுத்தது ஒரு நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட பையன்தான். அவன் என்னன்னா திறமை நிறைய இருக்கு அந்த பையனுக்கு. எந்த இடத்துல எந்த தொழிலுக்கு போனாலும் நல்ல சக்சஸா செய்யறான். அவனுக்கு பேரு புகழ் எல்லாமே செய்யறவர்களும் டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாத்தையும் முடிக்கும் போது அந்த அந்த தொழிலோ அல்லது ஒரு வேலையோ செஞ்சு முடிக்கும் போது அது அப்படியே அவனை தட்டி விட்டுறாங்க. அதுல அவன் ரொம்ப தொய்வு அடைஞ்சிடறான். அடுத்ததுங்க ஐயா, அதே பையன் மறுபடியும் என்ன சொல்றான்னா, திருமணம் அவனுக்கும் திருமணம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குங்க ஐயா. அவன் என்ன சொல்றான், திருமணமும் ஏற்பட மாட்டேங்குது ஐயா. அம்மா பேஸ் சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. இருங்க, இந்த எத்தனை கேள்விக்கு விட ஒன்னேதான். அந்த ஜாதகருடைய 7ஆம் வீட்டை, அவர் என்ன லக்னமோ லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டை பாருங்க. அந்த 7ஆம் வீடு கும்பராசிங்க ஐயா. அந்த கும்பராசிக்கு இப்ப 7.5 சனி. சாதாரண மனிதர்களுக்கு நான் சொல்றேன், ஞானம் பெற்றவர்களுக்கு சொல்லல. சாதாரண மனிதர்களுக்கு மனம் ஒருநிலைப்படாது. இந்த நேரத்துல மனம் தேவையில்லாததெல்லாம் நினைச்சு குழப்பம் அடையும். அப்படி குழப்பம் அடையும் போது திருமணம் பண்ணலாமா வேணாமா, சில பேர் எல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க வாழ்க்கை அப்படி போச்சு, இப்படித்தான் பார்ப்பாங்க. அவங்க யூடியூப்ல பார்க்கும் போதே வெற்றியாளர்கள் சரித்திரத்தை பார்க்க மாட்டாங்க, தோத்து போடுறவங்க சரித்திரத்தையே பார்ப்பாங்க. அவங்களுடைய மனசு அதை தான் லைக் பண்ணும். அதனால அவர் ஒரு நல்ல ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு நிபுணர்கிட்ட அவங்களுடைய பேஸ் 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்க்கிறதா அப்படிங்கிறத அவங்க கிட்ட தெரிஞ்சுக்குங்க. ஆச்சுங்களா? இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது என் நம்பர் கூட தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். அவனுக்கு என்ன அந்த இன்னொரு பையன் என்ன சொல்றானாங்க ஐயா, அவனுக்கு நிறைய கனவு வருதுன்னு சொல்றான். கனவு நிறைய வருது. எனக்கு பாத்துக்கலாங்க. அது எனக்கு ஆயுட்காலத்து மேலேயே பயமா இருக்குன்றான். அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அது எப்படின்னு எனக்கு புரியல.
அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுக்கணும். சரிங்க ஐயா. இவங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கணும். இது பொது நிகழ்வு. பொது உங்க நிகழ்வுல போன் நம்பர் இருக்குங்க மத்தவங்களுக்கு ஐயா. உங்க போன் நம்பர் என் இருக்கு. நம்பர் வச்சுக்கங்க, சரிங்க வச்சுட்டு கூப்பிடுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஆலோசனை தரேன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். சேட் பாக்ஸ்ல ஐயா நம்பர் போட்டிருக்காங்க, சந்திராமா, நீங்க எடுத்துக்கலாமா? நன்றி. வாழ்க வளமுடன். நானே நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து விவாகரத்துக்கு போனவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேம்மா. சூப்பருங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. ரமேஷ் டிகாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ வந்து இந்த கோள்கள் பாத்தீங்கன்னாக்கா சூரியன்ல ரொம்ப இருக்கிறதே ஹையஸ்ட் டெம்பரேச்சர். ஓகேங்க, ரொம்ப நெருப்பு கோள் இல்லைங்களா? அது பக்கத்துல இருக்க கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்கா அதாவது என்ன சொல்றது, மார்ஸ், மெர்க்குரி, இது நிலம் நீர்லாம் வந்து சாலிடா இருக்கு. ஆனா அது தள்ளி இருக்கிற குருவும் சனியும் வந்து கேஷஸா இருக்கு. எது ரிவர்ஸா இருக்கு? தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாலிட் வந்து பர்ன் பண்ணோம்னாக்கா லிக்விட் ஆகும், அப்புறம் கேஸா போகும். அதான் இயற்கை நம்ம கண்கூட ஆராய்ச்சி பண்றோம். கிட்டக்க இருக்க கிரகங்கள்லாம் சாலிடா இருக்கு, தொலைவா இருக்க கிரகங்கள்லாம் கேஸா இருக்கு. இது எப்படிங்க அது? நன்றிங்க. வாழ்க்கை ஐயா. அது அறிவியல் பூர்வமா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு அதுக்கான அறிவியல் கருவிகளும் அதற்கான உபகரணங்களும் நமக்கான வழிகாட்டிகளும் கிடைச்சா அதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. அது நம்ம வந்து இந்த சென்னை கோளரங்கம் இருக்குல்ல. சரிங்க ஐயா. இதுல அஸ்ட்ரானமி படிக்கிறவங்கள கேளுங்க. அஸ்ட்ரானமில பிஎச்டி பண்றவங்களை கேட்டீங்கன்னா அவங்க இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலமா நீங்க உங்க கேள்விக்கான விடையை நீங்க குறிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க. நன்றிங்க. மேக்சிமம் எல்லா ஜாதகத்திலையும் புதன், சுக்கிரன், சூரியன், இது மூணு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்லயே இருக்கும், இல்ல பக்கத்திலேயே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த நியரஸ்ட் பிளானட் பூமிக்கு பக்கத்துல. அது மேக்சிமம் அப்படிதான் வருங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சூரியனுக்கு பக்கத்துல எந்த பிளானட் நிக்குதோ அந்த பிளானட் பவருக்கு போயிரும். அந்த கிரகம் அஸ்தமனம் ஆயிரும். அதனுடைய வலிமை நமக்கு கிடைக்காது. சரிங்க. இதுதான் காரணம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க. ஐயா, எங்க பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க ஐயா. ஒரு 10 லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு 10 வருஷம் நல்லா ரொம்ப ஒற்றுமையா ரொம்ப இதுவா இருந்தாங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரிய தெரியல. பிரிஞ்சு வாழ்றாங்க. ஆனா பிரிஞ்சுதான் வாழ்றாங்க, டைவர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணிக்கல. நான் வாழ்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏதோ பிரிஞ்சு மட்டும் வாழ்றாங்க. ஒண்ணு எங்ககிட்டதான் இருக்கு. அது என்ன, ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சாமிஜிக்கிட்ட நானு என்னோட கோரிக்கையை வச்சு அழுதுகிட்டே சொல்லிட்டே தாங்க இருக்கேன். அதுக்கு ஒரு தீர்வு எப்படிங்க ஐயா? உங்ககிட்ட ஏதாவது அந்த ஜாதகத்தை ஏதாவது சொல்லி உங்ககிட்ட போன்ல கேட்டா சேருவாங்களான்னு சொல்லுவீங்களா ஐயா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுங்க, நான் முடிஞ்சா பார்த்து சொல்றேன். எப்பங்க ஐயா போன் பண்ண முடியும்? பண்ணலாம். நீங்க காலையில ஒரு 10 மணிக்கு மேல கூப்பிடுங்க. சரிங்க ஐயா. 10 மணில இருந்து ஈவினிங் 4 மணிக்குள்ள கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு போன் அட்டன் பண்றேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள் நான் உங்களுக்கு சொல்றேம்மா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நாளைக்கு செய்யறேங்க ஐயா. அவங்களுக்கு வந்து நட்சத்திரம் இது மட்டும் சொன்னா போதுங்களா ஐயா?
நீங்க நாளைக்கு போன்ல வாங்க, நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ, நன்றி நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. சாமிஜியிட்டே தாங்க ஐயா வேண்டிக்கிட்டு அப்படியே சொல்லிட்டே வாழ்த்திட்டே தாங்க ஐயா இருக்கேன். வேற ஒண்ணும் எனக்கு பொறிப்படலை. பெரியவங்க யாரும் எனக்கு இல்லை. அதனால சாமிஜி கிட்ட தான் எதுவா இருந்தாலும் உங்களை மாதிரி நானும் சொல்லிட்டே ஒரு மன திருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. பார்க்கலாமா, பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக விவோ, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட நீங்க பேசலாம். விவோ ஹலோ, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நாமக்கல் மைத்திலி கண்ணன் பேசுறாங்கய்யா. மன்னிக்கவுங்கய்யா, நம்பர் கேட்டிருந்தேங்கய்யா. கெஸ்ட் வந்ததுனால நான் ஜானகிராமன் ஐயான் இருந்தது சார். அதுக்கு முன்னாடி அதுதாங்கய்யா, ½ கெஸ்ட் வந்துட்டாங்க, பார்க்க போயிட்டேன். மன்னிக்கவும், அது இப்பதான் ஆன் பண்ணங்கய்யா. சரிங்கம்மா, சாட் பாக்ஸ்ல இல்லைனாலும் அம்மா என்னோட நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருங்கம்மா. சரிங்கய்யா. ஜானகிராமன் ஐயா, 99 சொல்லுங்கய்யா. சந்திரம்மா தானே? ஆமாங்க ஐயா, சந்திரம்மா. திருப்பி போடுவாங்க. என்னோட நம்பர் போட்டுருங்க, அவங்க எடுத்துக்கிட்டோம். ஐயா பேரு துரைசாமி ஐயாங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, தெளிவான விளக்கம். இப்ப குரு நீச்சம் அப்படின்னாலும் குரு மேல நிறைய நேரம் மெடிடேஷன் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க மூத்த பேராசிரியர்லாம் அனுபவத்துல சொல்றீங்க ஐயா. ஆனா அதெல்லாம் நடைமுறைக்கு நாங்க கொண்டு வரணுங்க ஐயா. அந்த சனி ஆதிக்கம் 7.5 இருந்தாலும் நல்லபடியா சனியின் மேல வச்சு நீங்க நிறைய நேரம், இப்போ அது 2 நிமிஷம்ங்கிறது ஒரு 5 நிமிஷமா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அத ஒரு 40 நாள் பண்ணி எப்படி இருக்குங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. அதாங்கய்யா, அதாங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயா. அதான் சரி பேசலாம் அப்படின்ட்டு. அந்த 7.5 கால்லயும் அடிபட்டுட்டு தான் இருக்குங்க ஐயா. தெளிவா சொன்னீங்க ஐயா, என்னென்ன நடக்குங்கிறது அப்படியே சொன்னீங்க ஐயா. நான் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். சொல்லுங்க ஐயா. நான் ஒரு சந்தர்ப்பத்துல கோவை கங்கா மருத்துவமனைக்கு போனேன். சரி சரிங்க. எங்க உறவினர் ஒருத்தருக்கு கையில அடிபட்டு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க. அவரு கூட மருத்துவமனையில இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மருத்துவர் காலையில விசிட் வரும்போது பேஷண்ட் கூட யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பக்கத்து ரூம்ல போய் உட்காருவேன். உங்களுக்கு எப்படி இந்த அடிபட்டதுன்னு கேட்டா எனக்கு 7 சனிங்க அதான் அடிபட்டுங்கிறாங்க. நான் ஒரு 6-7 பேரை விசாரிச்ச வரைக்கும் 7 சனிங்கிறாங்க, அஷ்டம சனிங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னதை பார்க்கும்போதுதான் இந்த குருவினுடைய இந்த கோள்களினுடைய இயக்கம் இந்த காலங்கள்ல இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கறத நான் ஆராய்ச்சியில அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈடுபடுத்திட்டு கண்டுபிடிச்சேங்க. அஸ்ட்ராலஜில தீவிரமா போய் பாத்தீங்க, அனலைஸ் பண்ணீங்க? ஆமாங்க, அனலைஸ் பண்ணேன். சும்மா நெருப்பு காயம் பட்டதுங்க, அவ்வளோ ரொம்ப ஆழமா போய் எவ்வளவு நாள் தடுமாறிட்டு 10-15 நாளுங்க. அந்த ஹீட்டருக்கு, இந்த சளி காய்ச்சலுக்கு இந்த கரண்ட்ல சுடுதண்ணி வச்சு வேவு பிடிப்போம்ல சார், அது தண்ணி அளவு அதிகமா போய் அது கால்ல கொட்டி நல்லா கட்லெட் மாதிரி 2 கால்லயும் பெருசு பெருசா ஆனது சார். இன்னும் 15 நாள் ஆச்சு, இன்னமும் அந்த காயம் ஆற மாட்டேங்குது சார். அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னு பாக்கணுமா, அவங்களுக்கு சுகர் இல்லாம இருக்கான்னு பாக்கணும். சரி சரிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இப்ப காயம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுகர் இருந்தா அவ்வளவு சீக்கிரம் ஆறாதுங்க. சரி சரிங்க. அதனால அந்த உடலியல் பற்றியும் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு எந்த வயசுல சுகர் வருது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க ஆமாங்க, அதான் 15 நாள் ஆச்சு, இன்னும் அந்த சுடுதண்ணி பட்டது இன்னுமே அது ரெக்கவரி ஆகாத இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே அந்த 7.5 அதுக்கு இது இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. கேட்கணும் சார், இனிமேல் தான் எல்லாமே. நல்லது, நன்றிங்க ஐயா. ஐயா ஏதாவது டவுட் கேட்கறதா இருந்தா இந்த போன் காலையில 10 to 4 பேசலாமாங்க ஐயா? கூப்பிடுங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. கோடி நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி. அன்பராக பார்வதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா. இந்த அன்பரோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மணி நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா.
நீங்க பேசுறீங்களா? பார்வதி கேக்குறீங்களா? கேள்வி வணக்கம் ஐயா, கேக்குறீங்களான்னு நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சென்னை கொளத்தூர்ல கேக்குறீங்களான்னு இருந்து பேசுறோம். பார்வதிங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிதாங்க ஐயா எனக்கு இப்போ ஒரு 3-4 மாசமா இந்த கால திருச்செந்தூர் போயிருந்தாங்க. நல்லா சமுதிரத்துல குளிச்சுட்டு நல்லா உள்ள போயிட்டே வெளியே வந்துட்டேங்க ஐயா. இந்த கால்ல கொஞ்சம் எல்லாம் அடிபட்டு, அதாவது அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப பெயினா இருந்தது கால்ல. இப்ப வந்து அதெல்லாம் ஆனா வலி இருந்தா கூட அந்த வலியை நான் ரொம்ப பொருட்படுத்துறது இல்ல. நான் பாட்டு என் வேலைகள்லாம் செய்துட்டே இருப்பேன். மத்தவங்க கேட்பாங்க என்ன இப்படி இருக்குதேன்னுவாங்க. ஆனா எனக்கு அது அவ்வளவு தெரியறது இல்ல. ஆனா அடிக்கடி படம் அதே மாதிரி லெப்ட்ல முட்டில பட்டுச்சு ஏப்ரல் மாசம். அதுக்கப்புறம் இங்க பட்டுச்சு. இப்ப ஒரு போகி அன்னைக்கு ஒரு வெளியே போயிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தேங்கய்யா. நல்லா அந்த விரல் வந்து நல்லா கல்லு போகுது ஃபுல்லா. நான் கவனிக்கல. அந்த கல்லுல மோதி 2வது விரல்ல இருக்க அந்த மெட்டி கூட அதுல நல்லா அழுத்தம் பட்டுப்பா ரொம்ப பெயினுங்கய்யா. தாழ முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அடிக்கடி இந்த மாதிரி கால்ல தாங்க எனக்கு இதுவாகுது. அது இந்த காலங்கள்ல சனியினுடைய தாக்கம் ஏதாவது இருக்கும் பாருங்க. கால் பயிற்சி நல்ல மனசு ஒத்து செய்யுங்க. கால்ல சனியினுடைய காஸ்மிக் ரேஸ் நிறைய வரும். கால் பயிற்சி நல்லா விரும்பி அக்குப்ரெஷர் அமுத்துறோம் இல்ல, கால் அமுத்தி விடுறோம் இல்லைங்களா, அந்த பயிற்சியை ரொம்ப நல்லா மனசு விரும்பி செய்யுங்க, மாற்றம் வரும். ஓகேங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் உங்களுக்கு. மிக்க நன்றிமா உங்களுக்கு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டு